வரப்போகிற எல்லா சபையுமே என்னுடைய சபை தான். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே ஏந்திரிச்சுன்னு ஒரு கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேளையில் அவரை நம்மளை முழு இருதயத்தோடு நம்ம தேடுமா? பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் ஆசைவாடும்படியாய், எங்கள் மத்தியில் நீர் வரும்படியாய், எங்களோடு நீர் இடைப்படும்படியாய். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியானவரே, அப்பா அப்பா, நன்மை நாளை முடிசூடுகிறவரே, எங்களை இது மட்டுமாய் வழி நடத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லைப்பா. குறைவுகள் இருந்தது, நிறைவானவர் வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் மாறும் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் எல்லா குறைவுகளும் என் தேவனா கர்த்தர் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே ஆராதிங்க, ஆராதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ். குறையில்லை என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை நடத்தி செல்பவரே, சொல்லுவோம். பசுமையான புல்வெளியில் வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை நடத்தி செல்பவரே, நோயில்லாமல் சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடன் இல்லாமல் நடத்தி செல்பவரே, என் மீட்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மீட்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. புதிய உயிர் தினம் தினம் எனக்கு தருகிறீர், உன் பெயருக்கேற்ற பரிசுத்தமாய் நடத்தி செல்லுகிறீர். சொல்லுமா? ஒவ்வொரு நாளும் உடைய கரம் கிருபை தான் டாடி. எஸ், ஹல்லேலூயா. ஓ என் மீட்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மீட்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா நீங்க இருப்பதாலே எனக்கு பயம் இல்லை. சொல்லுமா? மரண இருள் பள்ளத்தாக்கில் குறையில்லப்பா. என் மீட்பரே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. சொல்லுவோமாக. என் மீட்பரே, நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா.
பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரை நடத்தி செல்பவரே, நோயில்லாமல் சுகவாழ்வு எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, நோயில்லாமல் எனக்கு தந்தவரே, கரம் பிடித்து கடனில்லாமல் நடத்தி செல்பவரே, என் மீட்பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா. என் மீட்பரே, எஸ், அவர் என் மீட்பராக இருக்கிறார். நான் காட்சி அடையே குறையில்லை. என் மீட்பரே எனக்கொன்று குறையில்லப்பா. என் மீட்பரே நல்லாயனே, எனக்கொன்று குறையில்லப்பா. யாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு குறை இல்லப்பா, எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டதுனால எங்கள் வாழ்க்கையில் குறை இல்லை. குறைவு இருந்தது. உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக, உங்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக எங்கள் வாழ்க்கையில குறைவு இருந்தது. சொல்லுங்க, இப்ப எங்க வாழ்க்கையில குறைவு இல்லை ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்ற எங்கள் வாழ்க்கையில வந்து ஆவியானவரே எங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றி இருக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் ஆவியானவரை தூதிங்க, அவரை கனப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. இவ்வளோ பெரிய கிருபை, கிருபைக்காக நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரை நோக்கி பாருங்க, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவையின் காட்சி, நீங்க எப்போ ஜெபிக்கும் பொழுது அந்த சிலுவையின் காட்சி வரணும். உங்களுக்காக அவர் சிந்தப்பட்டார், அவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்ட காரியம் நீங்க செபிக்கும் பொழுதே அந்த சிலுவையின் காட்சி உங்களுக்கு மத்தியில வரணும். எப்பொழுதுமே செபிக்கும் பொழுது நமக்காக அவர் என்ன செய்தார் என்று சொல்லி நம்முடைய சிலுவை காட்சி நமக்கு முன்பதாக வரணும். அப்பதான் அந்த ஆவியில நம்ம உணர்ந்து அவரை செபிக்க முடியும், அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அந்த சிலுவை காட்சி வரணும். சிலுவை காட்சி, எனக்காக என் ஆண்டவர் எப்படிலாம் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த சிலுவை காட்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அதை மேன்மைப்படுத்துகிறேன்னா, இப்போ கூட ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் ஜோனத் சுப்பையான்னு சொல்லிட்டு, அவர் நம்ம சுப்பையான்றவர் நம்மளுடைய எப்படி நம்ம தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டில் டிஜிஎஸ் தினக்கரெல்லாம் இருக்கும் போல் அவர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடியதான ஒரு தேவ மனுஷன். ஸோ அவருக்கு என்னென்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அவருடைய மகன் அவருக்கு வந்து அந்த கிட்னி கொடுத்ததுனால சென்னை தமிழ்நாட்டில் இருக்கிற பேப்பர்லலாம் கூட அதை போட்டாங்க. ஏன் நிறைய நியூஸ் சேனலில் போட்டான், டிவியில் போட்டான். ஏன் போட்டான் என்னங்க புரியலையோ? ஒரு மனுஷனுக்கு தன் தகப்பனுக்கு மகன் வந்து கிட்னி டிரான்ஸ்ஃபர்ஷன் கொடுத்ததுக்கு நியூஸ்லலாம் போடுறான் உலகம் முழுவதும். என்ன சாதாரண விஷயம் தானே? ஏன் இதை போய் பெரிய பேப்பர் நல்லா சின்ன முக்கியமான விஷயத்தில் நம்ம நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், நியூஸில் சின்னதாக போட்டு கடந்து போயிடுவாங்க லாஸ்ட்டாக. ஆனால் இது ஒரு பெரிய ஃபோட்டோ போட்டு தன் தகப்பனாருக்கு அந்த மகன் கிட்னியை கொடுத்தார். ஏன்னா இந்த அன்பு இங்கே இல்லை. உலகத்தில் யாரும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். தன் சொந்த ரத்தமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சரித்திரத்தில் ஒரு விஷயத்தை கொடுப்பது அவ்வளோ லேசான காரியம் அல்ல. அந்த மகன் கொடுத்ததுனால இந்த பேப்பரில் பெரிய நியூஸாக இது மாறி இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நமக்காக மொத்த சரீரத்தையும் கொடுத்தாரு, நம்மளை கொடுத்து மீட்டாரு.
அவர் காயப்பட்ட அந்த அத்தனை அடிகளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டாம். என் கையில் அடிக்கப்பட்டுச்சு, என் தலையில் முள்முடி சுட்டப்பட்டுச்சு, என் காலில் அடிக்கப்பட்டுச்சு, எதுக்கு இருதயத்தில் குத்தப்பட்டுச்சு, எதுக்கு அத்தனை அடி 39 சவுக்கடிகள் எதற்காக? எப்படி ஏன் தெருவா அந்த சிலுவையை தூக்கிட்டு சுமந்தார்? எப்படி நாங்கள் அந்த சிலுவை காட்சி அந்த குருத்தோரை நாளில் நடத்துவோம். ஒரு இதுவாக உங்களுக்கு சொல்ல வர சகோதரர் ஒருவர் அந்த சிலுவையை தூக்கிட்டு வர மாதிரி காட்சி அடித்து நாங்கள் சிலுவையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ரோட்டில் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒருத்தர் சகோதரர் ஒப்பு கொடுத்தாரு. என்னென்னா, நான் இதை பண்ணணும்னு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்குறேன், நான் இதை செய்ய போகிறேன்னாரு. ஆனால் முடியுமாண்ணே? இல்லை நான் பண்ண போகிறேன், நான் ஒப்பு கொடுத்துருக்கேன், நான் செய்வேன்னார். எப்படி நல்லா புரிஞ்சிங்க. நம்ம ஒன்றும் 500 கிலோலாம் ஒன்றும் செஞ்சு வச்சு வேணும்னு பண்ண போகிறது கிடையாது. ஒரு மரம் செஞ்சோம், அது ரொம்ப அர்ஜென்ட்டாக செஞ்சதுனால அதோடைய தன்மை வந்து சரியாக காயாதனால கொஞ்சம் வெயிட் இருந்துச்சு. அதாவது ஒரு 100 கிலோ இருக்குதுன்னு வைங்களேன். 2 பேர் எப்படின்னா, ஒருத்தர் கொஞ்சம் தூரம் மாற்றி நடந்துக்கிட்டே இருப்பார், அது நடுவில் இன்னொருத்தர் வண்டி மாறி அவர் திருப்பி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். இந்த சகோதரர் ரொம்ப நேரமே காணும். ஏன்னா நான் தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கே ஏன்னா இவர் டயர்டாயிட்டானு இவர் என்கிட்ட சொல்லுவார், அப்படின்னு நான் இன்னொரு ஆளை சேஞ்ச் பண்ணோம். எங்கடான்னு போய் அவரை போய் பார்க்குறேன். கதவு திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே சைலன்ஸாக உட்காந்துருக்காரு. காரணம் என்னென்னா, அந்த சிலுவையை தூக்க முடியலன்றார். ஹல்லேலூயா. என்ன புரியுது? சின்ன சிலுவை தான், நாங்கள் ஒன்றும் பெருசாலாம் செய்யலை. ஒரு சின்ன சிலுவையை சேர்ந்து அதை சில தெருவுக்கெல்லாம் மாறி மாறி தூக்குறதுக்கே நம்மளால் முடியாமல் போயிருக்குண்ணா. அழகாக வேதம் சொல்லுது, அவர் நமக்காக மட்டுமே தான் அந்த பூமியில் வந்து நம்ம அடி வாங்க போகிறோன்னு தெரிஞ்சு அவர் அவ்வளோ விஷயங்களை செஞ்சாராம். ஹல்லேலூயா. அப்போ அவருக்கு நமக்கு என்ன செலுத்தணும்? அவருக்கு நம்ம யோசிச்சு பாருங்களேன். யாரும் கொடுக்கறதுக்கு இல்லை. யாரும் நமக்காக எந்த ஒரு கை விரலை, உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, அப்பா அம்மாக்காக யாருனாச்சும் ஒரு விரலை கொடுக்கறதுக்கு இங்கே ரெடியாக இருக்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் பாருங்கள், ஆவியானவர் நம்மளை நேசித்தது நிமித்தமாய் நமக்காக அந்த ஜீவனையே கொடுத்தார். அந்த ஆண்டவரை நம்ம நல்லா கண் நோக்கி பார்ப்போம். ஆவியானவரே, ஏன்னா வசனம் ஒன்று கேட்டாலும் அது ஒரு மனப்பூர்வமாக இருதயத்திலே சிந்தனையில் ஆழமாக நமக்கு அது பதியணும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆவியானவரே நன்றிப்பான்னு சொல்லுவோமா? எங்களுக்காக சிந்தப்பட்டீரப்பா, எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரப்பா. ஆண்டவரே சொல்லுங்க. கண்களில் பாருங்கள். எந்த வேடிக்கையும் தயவு செய்து பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. பிசாசு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான். கண்களை மூடி ஆவியானவரை மாத்திரம் பாருங்கள். ஆண்டவரே, அது சாதாரண ஒரு இதுவுக்கு இப்படி நம்ம பார்க்குறோன்னா, ஒரு சில நேரங்களில் ஒரு குழந்தைய ரொம்ப நேரம் தூக்கி கூட கையில் வச்சிட்ருக்க முடியாது, ஒரு சில விஷயங்களை செய்ய முடியாது. ஆனால் அவர் தொடர்ந்து அந்த எருசலேம் பகுதி முழுவதுமாக அந்த சிலுவையை சுமந்து கொண்டே வந்து அவ்வளவு அடி, அதுக்கு முன்னாடி சரியான அடி, அவர் அடிக்கப்பட்டு தான் அவர் அந்த சிலுவையை தூக்கிட்டு வரார். ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக, என் மீறுதலுக்காக, என் அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், என்னை மீட்டு எடுப்பதற்காகவே. அப்பா, எவ்வளோ பெரிய இன்னைக்கு யாராவது நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்வதற்கு கூட இன்னைக்கு ஆள் இல்லை. எனக்காக நீ சாட்சி கையெழுத்து போடுவியான்னு சொல்வதற்கு கூட இன்னைக்கு ஆள் இல்லை. ஆனால் ஆண்டவரே, எனக்காக என் தாயின் கருவில் நீர் தெரிந்து கொண்டதற்காக, உலகம் தோன்றுவதற்கு முன்னே நீர் என்னை உருவாக்குனதற்காக, அப்பா என்னுடைய ஹல்லேலூயா. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். சொல்லுவோமா? எனக்காக தண்டிக்கப்பட்டேன், அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். அதனால் நான் தழும்புகளால் சுகமானவர் என்று சொல்லப்படுகிறேன். அவருடைய தழும்புகளால் காயங்கள் சுகமானது என்று சொல்லப்படுகிறது. ஆராதனை ஆராதனை ஆயுள் ஆராதனை 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 ஆயுள் எல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே. உணர்ந்து பாடுவோமா? கரங்களை உயர்த்தி. பாதுகாப்பவரே, போதுமானவரே, புதுமையானவரே,
காப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, பாவங்கள் சுமந்ததனா நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். ஆண்டவரே, நீர் பாவங்கள் சுமந்ததனால் நான் நீதிமானாய் மாற்றப்பட்டேன். மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டதா ஜீவனை பெற்றுக் கொண்டேனையா, நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டேனையா. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை அப்பா, ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, போதுமானவர், புதுமையானவரே, பாதுகாப்பவரே, எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே, எனக்காக நீர் புறக்கணிக்கப்பட்டதனால் இந்த சமுதாயத்தில் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்காக அவமானம் அடைந்து, எனக்காக அவமானம் அடைந்து, உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர், உம் மகிமையிலே பங்கு பெற செய்தீர். ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. சொல்லுவோமா, என் பாவங்கள் தீர்த்தவர், என் சாபங்களிலிருந்து விடுதலை ஆக்கினவர், அம்மா என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. ஆமாப்பா, என் பாவங்களை சுமந்தவர், என் பாவங்களை தீர்த்தவர், எனக்காக புறக்கணிக்கப்பட்டீர், எனக்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்டீர், எனக்காக நீர் சாபமாய் மாறினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கொடான கோடி நன்றி. பரிசுத்த ஆவியானவர், இந்த நாளில் எங்களை முக்கியமாய் நீர் ஆளுகை செய்யும்படியாக மற்ற எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஒப்புக் கொடுக்குறோம். இந்த நேரத்தில் எல்லாரும் ஒப்புக் கொடுங்க. செய்தியை கேட்பதற்கு முன்பதாக உங்களுடைய இருதய சிந்தனையில் நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதய சிந்தனை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருக்கணும்னு சொல்லி நல்லா உங்கள் ஆவியானவரத்தில் ஒப்புக் கொடுங்க. எங்கேயும் போகக்கூடாது. கண்கள் வேறு எங்கேயாவது இடர்வூறு ஆகுதுன்னா அது பிசாசு கொடுக்கக்கூடியதான காரியம். உங்களுடைய இருதய சிந்தனையில் ஒப்புக் கொடுங்க. ஆவியானவரத்தில் ஒப்புக் கொடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, இந்த நாளில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய ஸ்தலத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையில் எங்களுடைய இருதய சிந்தனை எல்லாவற்றையும் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கும்படியாய், அந்த வார்த்தையானதில் எங்களுக்குள்ள கிரியை செய்யப்படும்படியாய், நாங்கள் இங்கிருந்து வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தோடு வார்த்தைகளோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய நாமராஜ்யம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்வோம். நன்றி. மீண்டும் ஒரு விஷயம், உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ உங்களிடத்தில் ஒரு 2 காரியங்களை உங்களிடத்தில் ஷேர் பண்ணி இன்றைக்கி முடிக்கணும்னு பார்க்குறேன். அது என்னென்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 2 காரியத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும். இதை நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் இதை ஆராயணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இன்றைக்கி பல ஆண்டுகளாக திருச்சபைக்கு வந்திருப்பீங்க, இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருந்திருப்பீங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் 100% நாங்கள் நிறைவாக ஆயிட்டோம், எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி கசப்பு, வெறுப்பு, சுயம், பெருமை, குறைவுகள் எல்லாம் மாறி போயிருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? 100%. எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை, கசப்பு, வெறுப்பு, என் கணவர் இடத்துல, பிள்ளைகள் இடத்துல, அப்பா அம்மா இடத்துல, எல்லாவற்றிலும் நாங்கள் இன்றைக்கி நிறைவாக இருக்கிறோன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? என்னாச்சு? ஏன் சபைக்கு வந்திருக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்திட்டு இருக்கிறாரு, வார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. இயேசு உலகத்தையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கடவுள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறார்ல. அப்போ ஏன் இன்னும் அந்த குறைவுகள் இருந்துகிட்ருக்கு? ஏன் யாரும் கை தூக்கலை? நான் நிறைவாக இருக்கிறேன் பிரதர், நான் 5 ஆண்டுகளாகவும் 10 ஆண்டுகளாகவும் 20 ஆண்டுகளாகவும் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் முழுமை அடைஞ்சிட்டேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியுது? ஏன் சொல்ல முடியல? என்னங்க, இன்றைக்கி சாதாரண உலகத்தில் ஒரு சிறு ஆளை தெரிந்து வைத்து கொண்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 மதிப்புக்குரிய ஒரு ஆளாக தெரிஞ்சு கொண்டாலே அதுக்கே என்ன பார்க்குறோம்? நம்மளை பெரிய ஆள் மாதிரி நினச்சிக்கிறோம். எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும். பூமியில் ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட் 5 ஸ்கொயர் ஃபீட்டில் உக்காண்டிருக்கிற ஒரு ஆளுக்கே அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குன்னா, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குன அவருடைய பிள்ளைகளான நமக்கு ஏன் இன்னும் இந்த பிரச்சனை, உபத்திரவம், போராட்டங்கள் இது ஏன் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம்? அது நம்ம கற்றுக்கொள்ள கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவர் வைப்பார். ஆனால் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பிரச்சனைகளோடு நம்ம இருந்திருக்கோம்னு வைங்களேன். ஆனால் நான் 10 ஆண்டுகள் வந்தோம், 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வந்தோம், அந்த 10 பிரச்சனை இன்னும் எனக்கு தொடர்ந்துட்டு இருக்குன்னா அது ரைட் ஆர் ராங்? 10ல் ஒரு 8 மாறி இருக்கணும். இந்த 10 ஆண்டுகளில் 2 இருக்குது பிரதர், அதுவும் இன்னும் காலத்தில் மாறிடும்னு சொன்னால் ஓகே. ஆனால் எனக்கு இன்னும் அந்த 10 பிரச்சனை என் வாழ்க்கையில் மாறலை. ஆனால் நீங்கள் இன்றைக்கி சொல்லலாம், எனக்குள்ளே சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, தேவையில் சந்திக்கப்பட்டிருக்கு, முன்னை விட எங்களோட growth இருக்குதுன்னு சொல்லலாம். இது ஒரு சாதாரண ஒரு ஏற்றம் தான். அதுக்கான விஷயத்தை நான் உங்களோட அதை நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் ஏன் அந்த குறைவு யோசித்து இருக்கிறீர்களா? வசனங்களை சுமார் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது, சுமார் 31,000 வசனங்கள் மேலே இருக்கிறது. எவ்வளோ வார்த்தைகள் இருந்தோம், ஏன் உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை மாறலை? ஹல்லேலூயா. அதை குறித்து கொஞ்சம் ஆராயலாமா? ஏன் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த உபத்திரவம் ஏன் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது? இங்கே ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் இங்கே செஞ்சுருக்கார் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா அவர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார், நம்மளை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். பெரிய விஷயம் அது. நீங்கள் போய் ஆராய்ந்து பார்த்து உலகம் முழுவதும் எப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இன்றைக்கி இந்த இயேசு எவ்வளோ பெரிய ஆள், அவர் நம்மளை தெரிஞ்சுக்கொண்டாருன்ற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். இங்கே நல்லா புரிஞ்சிக்கொள்ளுங்க, உங்கள் தலைமுறையோடு இது முடிய போகிறதல்ல. தயவு செய்து நல்லா புரிஞ்சிக்கொள்ளுங்க. ஒரு விஷயம் சொல்லுவேன், என்னென்னா இயேசுடைய வருகையை நாங்கள் ரொம்ப உன்னித்து கவனிச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதோடைய வருகைக்கும் பூமி ஆயத்தமாயிட்டிருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது ஒரு நாள் என்பது அவருக்கு 1000 வருஷம்னு சொல்லப்படுகிறது. ஸோ இன்னும் அதாவது நாங்கள் ரெடியாக இருக்கோம் ரொம்ப. நாங்கள் இந்த வருஷமே அவரோட வருகை வந்துடணும், நாளைக்கே வந்துடணும் அப்படின்றது எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் இன்றைக்கி நிறைவேறிட்டு இருக்குது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவோட வருகை இன்னும் கொஞ்சம் தாமதமானால், இன்னும் ஒரு 10 50 வருஷமோ ஒரு 100 வருஷமோ ஏதோ ஒன்று தாமதமானால், உங்களுடைய தலைமுறை இதோடு முடிய போகிறது அல்ல. முடிய போதா? உங்களுடைய அடுத்த தலைமுறை வரப்போகுதுல்ல. அப்போ அந்த தலைமுறையும் இதே மாதிரி தடுமாறிக்கொண்டே இருந்தால் அது நல்லதா? கரெக்டா? நான் சொல்லுவது புரியலையா? இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு இந்த தடுமாற்றத்தில் இருக்கோம். நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் இதே தடுமாற்றத்தில் இருக்கணுமா? குழப்பத்திலேயே இருக்கணுமா? குறைவிலேயே இருக்கணுமா? ஹல்லேலூயா. இந்த குறைவை மாற்றுவதற்கு தானே இயேசு வந்தார் இல்லை? அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லிசன் பண்ணி இந்த குறைவை மாற்றுவது எப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதியாம் புஸ்தகம் 2:9 பாருங்களேன். 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். சாரி தப்பாக மன்னிச்சிடுங்க. 9வது அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்களேன். பின்பு ஓகே, என்ன சொல்லப்படுது?
பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எஸ், இங்க ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அதே 3ஆம் அதிகாரம் 17 படிங்களேன். சரி, இதில் கூட படிங்களேன், 16 கூட படிங்களேன். நல்லா லிசன் பண்ணுங்க. பின்பு அவர் 17 மனைவி சோத்ரம் பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஆமென். இப்போ இங்கே என்ன 2 காட்சியை பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறாரு பூமியில், இங்கே ஒரு மனுஷனை சபிக்கிறார். ஏன்? இந்த சப்ஜெக்ட் நீங்கள் ரொம்ப நாள் அதிகமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேதத்தில் ஆராய்ஞ்சிருப்பீங்க, ஜெபம் பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்களேன் என்னன்னு சொல்லி சபிக்கிறார். இங்கே ஒரு இங்கே ஒரு மனுஷன் ஒரு ஸ்திரீயும் ஒரு மனுஷனை சபிக்கிறார். இங்கே ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். ஏன்? சூப்பர். எஸ், இங்கே இந்த 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 ஆதாம் ஏவாள் அவங்களுடைய முன்னாடி இருந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவங்க மீறுறாங்க. மீறுற நிமித்தம் இங்கே என்ன நடக்குது? எப்படி புரியுதுங்களா? புரியலையா? எஸ், சபிக்கப்படுகிறாங்க. அவங்க மூலியமாக இன்னைக்கு வரைக்கும் அது சாபமாக இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு பிள்ளையை பெறும்போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், ஆனால் அது வேதனுடையவே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த அந்த இவனையும் சபிக்கிறார். யாரை? ஆதாமையும் சபிக்கிறார். பார்த்தீங்கன்னா அது எப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கான காரியம் இருக்குது. அப்போ இங்கே அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார். நோவாவை நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது அதுக்கு முன்னாடி நோவா பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களேன். நோவாவின் வம்ச வரலாறு. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய். ஒரு நிமிஷம் இருங்க. 6, 8 and 9. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எஸ், நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 13ஆம் அதிகாரம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். எஸ், இங்கே என்ன விஷயம் புரியுது உங்களுக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். அல்லேலூயா. திட்டத்தை அறிவிக்கிறார். இங்கே ஏன் நமக்குள்ள இருக்கிற இந்த குறைவு இருந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இன்றைக்கி வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரோட பேசுகிற அனுபவம் நம்மளிடத்தில் இருக்கிறதா? எத்தனை பேரோட பரிசுத்த ஆவியானவர் பேசக்கூடிய அனுபவம் இருக்கிறது? ஆமீன். இல்லை, எத்தனை பேர்கிட்ட இருக்கு? கை தூக்க முடியுமா? நான் ஜெபம் பண்ணால் அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு மத்தியில் இறங்கி வந்து என்னோட இடைப்பட்டு பேசுவார் அப்படின்ற அனுபவம் எத்தனை பேருக்கு உண்டு? இங்கே கையிலே காணவே. அல்லேலூயா. நீங்கள் யார் நம்மளை லீட் பண்ணிட்டு இருக்காருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஸோ மூவரும் ஒருவர் தான். பிதா இயேசுவும் குமாரனும் மூவரும் பரிசுத்த ஆவியானவரும் மூவரும் ஒருவர் தான். தன்மை மாறுகிறது. இந்த இடத்துல நம்மளை யார் வழி நடத்திட்டு இருக்காருன்னா ஆவியானவர் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால தான் இயேசுவானவர் போகும்போது சொல்கிறாரு, நான் உங்களை தேற்றவாளன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்குள்ளே இருந்து தேற்றி உங்களை வழி நடத்துவார்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல யோவானில் பார்க்கும் பொழுதும் மத்திய மார்க்கெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசுவானவர் அந்த சீசர்கள் இடத்துல வந்து அவங்களுக்கு தரிசனமாகும் பொழுது நடக்க போகிற காரியங்களை உங்களை வழி நடத்துவதற்கும் எல்லாவற்றுக்கும் உங்களை அந்த பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே இங்கே ஒரு பெரிய குறைவுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற தரிசன திட்டத்தை நம்ம அறியல. இங்கே வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கி அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி வசனங்கள் நிறைய இருக்குது, ஆனால் அந்த வசனங்கள் ஏன் நம்ம வாழ்க்கையில் கிரியை நடக்கலைன்னு கேட்டால், அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தின் பிரகாரம் தான் அந்த வசனம் கிரியை நடக்கும். அல்லேலூயா. புரியலீங்களா? இந்த பூமியில் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சுருக்கார். அதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை
நம்ம பிடிக்கல. இன்னைக்கு அதுதான் சிக்கல். அந்த தரிசன திட்டத்தை நம்ம பிடிக்கும் பொழுது தான் இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். இங்கே நம்ம நிறைய காரியங்களை பார்க்கும்பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் எல்லாமே நம்ம இருக்குது. நம்மளும் அந்த வசனங்களை நம்ம வீட்டில் வாங்கி அநேக காரியங்களை வைத்திருக்கிறோம். ஏன் அந்த வசனம் இன்னும் கிரியை நடக்கலை? 10 வருடமா 15 வருடமா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இல்லை வாதவன் கூறாது, எனக்கு அது நிறைய வசனங்கள் நம்ம வீட்டில் மாட்டியிருப்போம். ஏன் அந்த வசனம் நம்ம வீட்டில் இன்னும் கிரியை நடக்கலை? ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் யாருக்கு எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த இடத்துல உதாரணத்துக்கு நீங்கள் 12 ஆதியாகமம் 12:1 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எஸ், ஹல்லேலூயா. என்ன புரியுதுங்க? ஸோ இதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட் பேசுகிறார் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தாரையும் உன் இனத்தாரையும் உன் தகப்பனை விட்டு புறப்பட்டு போய் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்றார். அவர் அதன்படி அவர் எங்கே பண்ணுறாருன்னா, அதன் பிரகாரம் அந்த வசனத்தை அடுத்தது 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எஸ். அப்போ ஏன் இன்னைக்கு ஆபிரகாம் அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்? நம்ம அந்த ஆசீர்வாதங்களை கிளைம் தான் பண்ணுறோம். இன்னி வரைக்கும் நம்ம வசனங்கள் எல்லாத்தையுமே கிளைம் பண்ணுறோம். அவனுக்கு செஞ்சீங்களே ஆண்டவரே, ஆபிரகாம், ஈசாக்கு, எலியா, மோசேக்கு எல்லாருக்கும் செஞ்சீங்களே, இந்த வசனத்தை நம்ம கிளைம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வசனம் ஏன் நம்ம வாழ்க்கையில் பெருசாக நிறைவேறலை? ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அந்த கீழ்ப்படிதல் உண்டு. அவருக்கு ஆண்டவர் சொன்னதின்படி அவன் புறப்பட்டு போனாராம். இது ஒரு வசனம் தான். இந்த மாதிரி 100கணக்கான வசனங்கள் ஆண்டவர் சொன்னதன்படி அந்த மனுஷர்கள், எந்தெந்த மனுஷர்களெல்லாம் நம்ம பேசப்படுகிறதோ, எப்படி இப்போ நீங்கள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும், ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் யாரெல்லாம் இருக்கிறாங்க நடுவில் கேரக்டர்? ஒரு 4 பேர் சொல்லுங்கள் சீக்கிரம். எஸ், இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட நல்லா பாருங்கள். அவங்க அதுக்கு முன்னாடி வேறு வேறு கேரக்டரில் இருக்கலாம், இல்லை கிறிஸ்தவக்குள்ளேயே இருக்கலாம், கடவுளுக்குள்ளேயே வளர்ந்து வந்திருக்கலாம். ஆனால் கடவுள் அவரோட பேச ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு சொன்ன அந்த காரியத்தை செய்வதற்கு அவங்க முயற்சி எடுத்தாங்க. கடவுள் அவர்களோட கூட இருந்தார். நல்லா பார்த்தீங்கன்னா, நல்ல பைபிள், ஃபுல் பைபிளும் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லித்தருது. ஹல்லேலூயா. ஃபுல் பைபிள், ஆதாம் நோவா, ஆதாம் எவாலேருந்து எடுத்தீங்கன்னா நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, எலியா, மோசே, யாரெல்லாம் இருக்காங்களோ கேரக்டர்ஸ், எலியா, எலிசன் எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் அவங்க சாதாரண ஒரு கேரக்டராகவோ கடவுளுக்கு பயந்தாவோ இல்லை கடவுளுக்குள்ளே இல்லாமலேயும் போயிருந்துருக்கலாம். ஆனால் கடவுள் அவங்க கூட பேசானதுக்கப்புறம் அவங்க கடவுள் சொன்ன காரியத்தை செய்யும் போது தான் இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு கிளைம் ஆகுது. என் சமூகம் முன்பாக போகும், உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும், உனக்கு எதிராக ஒரு அறிவுரை, என்னென்ன வசனங்கள்லாம் சொல்லப்படுதோ இதை நம்ம கிளைம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் நிறைவேறலைன்னு கேட்டால் அவங்களுக்கு சொன்னதன்படி அவர்கள் மூவாகி போனாங்க. அதனால் அந்த வசனங்கள் அங்கே நிறைவேறுது. இங்கே புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்காங்களோ, அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் லீட் பண்ணுறார். இன்றைக்கி நம்மளை யார் இங்கே நடத்துகிறா? உங்களை அந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் இருக்கா? நீங்கள் முட்டி போட்டு சவம் பண்ணும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே நிறைய பேரோட இங்கே பேசுகிறார். சூப்பராக இருக்குது அந்த பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்களை சொல்ல முடியும். ஈசாக்கு, எலியா, மோசே எல்லாரையும் சொல்ல முடியும். எல்லாரோடையும் கடவுள் பேசுகிறார். அங்கே நிறைய தடுமாற்றம் வருது. தடுமாற்றம் வந்து யோசிக்கிறதோ நிற்கிறதோ அங்கே கொஞ்சம் லைட்டாக பேக்வேர்டு அடிக்கிறது எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல தான் அந்த வசனம் வந்து அவங்களை இன்னும் பலப்படுத்துது. என்னென்ன, நீ பயப்படாத. இப்போ ஆபிரகாம் சொல்லி இந்த இடத்துக்கு போன்னு சொல்லிட்டாருன்னா அவர் அங்கே போய் நிற்கிறாரு. அவருக்கு அங்கே ஒரு தயக்கம் இருக்குது. நான் எப்படி போக போகிறேன், இன்னும் நான் என்ன செய்ய போகிற போது இன்னும் திருப்பி வானத்துலேருந்து அந்த வார்த்தை வருது, நீ பயப்படாது, நீ போ அப்படின்றான்னு வைங்களேன். அதுதான் இங்கே நடக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து நம்ம வசனம் மாட்டி வச்சுருக்கோம். ஏன் கிரியை நடக்கலை? ஏன்னா எந்த வகையில் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறாருன்ற விஷயம் நமக்கு தெரியல. விச் வே, என்ன மாதிரியான வழி, எந்த வேலை, எந்த தொழில், எந்த மாதிரியான குடும்பத்தின் ஆசீர்வாதன்றது நமக்கு தெரியல. அதை தெரிந்தால் தான் நீங்கள் அந்த வழியில் போகும்போது தான் இந்த வசனம் உங்களுக்கு கிளைம் ஆகும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த திட்டத்தின் பிரகாரம் நீங்கள் மூவாகி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தடுமாற்றம் வரும் பாருங்க. அந்த தடுமாற்றத்து வரும்போது உதாரணத்துக்கு அந்த கார்லையோ ஆட்டோலையோ எங்கேயோ ஒரு வசனம் வந்து பயப்படாத, நான் உன்னோட தான் இருக்கிறேன்னு நம்ம இன்னும் பலப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை இன்னும் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஹல்லேலூயா. ஸோ அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு என்ன, திட்டங்கள் என்ன? இதுதான் இங்கே இருக்கிறதான ஒரு முக்கியமான கேள்வியே. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பிரச்சனைன்னு நம்ம வந்து அந்த திட்டத்தை அறிந்து கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரோட பேசுகிற அனுபவத்தில் நமக்கு இல்லை. இங்கே நீங்கள் யோவான் 14 எடுத்து பாருங்க.
இயேசு இங்கே வாழ்ந்து நமக்கு காட்டி கொடுத்து போய் எல்லாம் செஞ்சு சொல்லி எப்படிலாம் வாழணும்னு சொல்லி கொடுத்து போனதுக்கப்புறம் அவர் அங்கே சொல்கிறாரு, அங்கே அழகாக 14, 16, 17, 18 படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எஸ், ஹல்லேலூயா. இது உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இது தெரியாது, ஆனால் உங்களுக்கு இது தெரியப்படுத்துறேன்றார். இந்த ஆவியானவர் உங்களை எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாரா? சத்தியத்துக்குள்ளும் வார்த்தைகளுக்குள்ளும் உங்களை வழி நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானோட அனுபவம் இருக்கிறதா? எத்தனை பேர் இடத்துல அந்த பரிசுத்த ஆவியானவரோட அனுபவம் இருக்குது? நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும். இன்னைக்கு ஒரு இதை வந்து நம்ம தெரிந்து கொண்டு இனி இந்த ட்ரைனிங்கில் நம்ம மாறணும். பரிசுத்த ஆவியானவரோட பேசுகிற அனுபவத்தில் நீங்கள் வரணும். ஏன்னு சொன்னால் இது ஒரு கடைசி காலமாக இருந்து கொண்டு இருக்கிறதுனால அநேக காரியங்கள், தவறான உபத்திரவங்களும் உபதேசங்களும், நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது. இந்த வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து பாஸ்டராகவோ யாரோ வந்து நின்று உங்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் அந்த மாதிரியான நேரங்களில் பரிசுத்த ஆவியானோட இடைப்படுகிறதான அனுபவம் இருந்ததுன்னா ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இதுதான் பிரச்சனை, இதுதான் இந்த நோய் இதுக்காக தான், இந்த பிரச்சனை இதுக்காக தான், பயப்படாத, நான் இதில் உன்னை பாதுகாப்பேன், இல்லை உங்களை வழி நடத்துவேன்னு சொல்லி அதில் உங்களை அவருக்கு சொல்லும் பொழுது எது நடக்கும்? அது நடக்கும். அதன்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மூவ் ஆகி அந்த விஷயத்துக்கு நீங்கள் கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் நமக்குள்ளே வரணும். இங்கே ஆண்டவர் அதனால தான் இயேசு ஆவியானவர் போகும்போது சொல்கிறாரு, இந்த தேற்றவாளனை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்குள்ளே இருந்து தேற்றி வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எஸ், இந்த அனுபவம் நமக்குள்ளே வேணும். எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் போயிட்டு இருந்தேன். என்னைக்கு அந்த சபைகள்லாம் நிறைய இடங்கள் போகும்பொழுது எல்லாரும் அந்த அபிஷேகத்தில் நிரம்புவதையும் இந்த அபிஷேகத்தை குறித்தும் நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக தெரிஞ்சிக்க ட்ரை பண்ணும்போது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு லீடுன்னு சொல்லி அநேகர் அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதுக்காக ஏங்கினேன். எப்படி ஏதோ ஈஸியாக கிடைக்கல இது வந்து. ஏன்னா வசனம் சொல்லுது, அவனுடைய காத்திருப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த காரியம் நிறைவேறும்ன்ற மாதிரி நான் எவ்வளோ தூரம் ஏங்குறேன்றதை என் கடவுள் பார்த்தார். ஸோ பல ஆண்டுகள் அந்த அபிஷேகத்துக்காக ஏங்கிக்கிட்டே இருந்த ஆண்டவரே என்னைய நிரப்புங்க, நாங்கள் உங்களோட பேசுகிற அனுபவத்தில் எனக்கு வேணும். நான் ஏதோ சபைக்கு வந்து சும்மானா கை தூக்கி ஆராதிச்சுட்டு போகிறது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் தான் இன்றைக்கி லீட் பண்ணுறதா சொல்லி சொல்கிறாங்க. உங்களுடைய அனுபவம் எனக்குள்ளே வேணும், அந்த பரிசுத்தாவின் அனுபவம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஆவியானவர் என்னை நிரப்புனார். அந்த நிரப்புனதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சாதாரணமான சபைக்கு போயிட்டு இருந்தேன், சாதாரணமாக ஆண்டவரை விசுவாசித்தேன், நம்பினேன், கடவுளுக்கு முடிஞ்ச அளவுக்கு கீழ்ப்படிய முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வந்து என்னோட இடைப்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் குடும்பத்தோடைய 28 பேரோட தலையெழுத்தே மாறிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்வது? இன்றைக்கி நம்ம இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடு நம்ம பிறந்து வளர்ந்தது எல்லாமே உங்களுக்கு அநேகருக்கு இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி அந்த பரிசுத்தாவியான ஒரு லீடு வந்ததுனால என் குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்களையும் நடக்கிற காரியங்களையும் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்தி இப்படித்தான் அந்த ரட்சிப்பை கொடுப்பேன், நான் இந்த காரியங்களை செய்வேன்னு சொல்லி சொன்னது நிமித்தம் அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கான வழிவாசல்கள் அதுக்கான காரியங்களை நான் முயற்சி எடுக்கும் பொழுது இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி 20 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. நான் யாருக்கிட்டையும் போய் நீ அழுது புரண்டு நீங்கள் சபைக்கு வாங்க இங்கே வாங்கலான்றதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. கர்த்தர் என் மேலே இருக்கிற அபிஷேகத்தின் மொத்தம் எனக்கு கொடுக்கப்பட்ட திட்டத்தின் பிரகாரம் தரிசனத்தின் பிரகாரம் அந்த காரியங்கள் இன்றைக்கி நிறைவேறி நிற்கிது. இன்றைக்கி அநேகர் இங்கே வந்திருக்கிறவங்களோட குடும்பங்களில் உங்கள் கணவர் ரட்சிக்கப்படாமல், பிள்ளை ரட்சிக்கப்படாமல், மனைவி ரட்சிக்கப்படாமல், சகோதரி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இப்போ அவங்க ரட்சிக்கப்படணும்ல, உண்மையா? இங்கே ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் கேஷுவலாக இருந்துடுறோம். என்னென்னா நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், கடவுள் செய்வார். ஆனால் இங்கே ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சாதாரணமாக இருந்துட்டு இன்றைக்கி கடவுளுக்குள்ளே வந்துட்டோம். இயேசு இல்லாமல் மேலே பரலோகம் வர முடியுமா? எப்படி என்ன சொல்லுது வசனம்? என்ன சொல்லுது? அதன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிரபாவிட்டால் பரலோகத்தில் பிரசவிக்க முடியாது. தெளிவாக சொல்லிட்டார். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாமல் இருந்தது. நம்ம ஏதோ தெரியாமல் காலகட்டத்தில் போயிட்டு இருக்கிறம்போது அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்றைக்கி தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு இன்றைக்கி நல்ல கிளாஸ் சொல்லி கொடுக்குறாரு. ஆவினாலும் ஜலத்தினாலும் பிரவேசிக்கவிட்டால் பிரவேசிக்க முடியாது. இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாவிட்ட படலைன்னா பரலோக ராஜ்யத்தில் வர முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டார். இன்றைக்கி நம்ம இங்கே நிறைய பேர் நான் பார்க்குறேன், நம்ம சந்திக்கிறோம், பேசுகிறோம். உணவு செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டுலாம் ஓடி போயிடுவாங்க. எது சாதாரண உணவு,
ஆண்டவருக்கு டைம் கொடுக்க முடியாமல் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுவாங்க. கணவர் வந்துடுவார், இல்லை பிள்ளைங்க வந்துடுவாங்க, ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு இதை செய்யணும், எல்லாம் ரைட் கரெக்ட். பட் அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்த நம்ம கணவரோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ நம்ம பிள்ளைகளோ நரகத்துக்கு போகிறதுக்கு ஓகேவா? இங்கே அவங்களுக்கு நல்ல உணவை உருவாக்கி கொடுக்கணுன்றதுக்காகவே நீங்கள் ஓடி போய் அந்த விஷயத்த செய்கிறீங்க. ஸ்கூல்லேருந்து கரெக்ட் டைமுக்கு கூப்பிட்டு வரணும்னு ஓடிடுறீங்க. வேலையில் நம்ம கரெக்டாக செய்யணும், ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணும், இவ்வளோ பிளானிங் இருக்கிற நமக்கு. ஆனால் இவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விட்டால் இவர் நரகத்துக்கு தான் போவார்ன்ற விஷயம் நமக்கு இருக்குல்ல. அப்போ அவர் ரட்சிக்கப்படணுமே. எப்படி ரட்சிக்கப்படணும்ல? தாமதமாக ரட்சிக்கப்படுறது என்ன யூஸ்? இன்றைக்கி இங்கே நம்ம நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம என்னங்க பண்ணுறது, நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் தான் செய்வாருன்னு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே ஏன் ரட்சிக்கப்படாதபடிக்கு இருக்கிறீன்னு கேட்டேன். இங்கே வசனம் நிறைய சொல்லுது, அவர் ரட்சிக்கப்படாதபடி அவர் கரம் குறுகியதா இல்லை, அவர் வந்த நோக்கமே அதுக்காக தான் எல்லாமே நமக்கு சொல்லப்படுது இல்லை. இங்கே ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா எல்லாரையும் நான் 60 வயசுக்கு மேற்பட்டு ரட்சிக்கப்பட வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. உங்களுடைய மனைவி பிள்ளைங்க அக்கா அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க இருக்காங்கன்னா இவங்க எல்லாம் உங்களுடைய நீங்கள் ஜெபத்தை கேட்டு ஒருவேளை அவங்க 60 வயசில் எல்லாரும் அநேகர் 60 வயசில் 70 வயசில் ரட்சிக்கப்பட்டு என்ன யூஸ்? அவங்க பரிசுத்தப்படுத்திப்பாங்க, அவங்க பரலோகத்துக்கு வருது ஓகே. பட் அவங்க மூலியமாக பூமியில் ஒருவேளை இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஏஜில் இப்பயே உங்களுடைய பிள்ளைகளோ உங்கள் கணவரோ உங்களோட சேர்ந்து சபைக்கு வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதோ குடும்பமாக நீங்கள் தொழுது கொள்வது நலமா? இல்லை 60 எல்லாம் இழந்து முடிச்சதுக்கப்புறம் 60 வயசில் உட்காந்துட்டு நீங்கள் 2 பேரும் கரம் பிடிச்சிட்டு இருக்கிறதோ பிள்ளைங்களோட உட்காந்துருக்கிறது நலமா? எது நலம்? என்ன மௌனமாக இருக்கீங்க? எது நலம்? குடும்பமாக நம்ம வரணும். எப்படி நானும் என் வீட்டாரவனா கர்த்தரையே சேவை பண்ணுற மாதிரி ஏன் குடும்பமாக வர முடியலன்னு கேட்டால் இந்த பரிசுத்த ஆவியானவரோட பேசுகிற அனுபவம் நம்மக்கிட்ட இல்லை. என் கணவர் எப்படி வருவார், என் பிள்ளை எப்படி வருவான், என் அம்மா எப்படி வருவாங்க, எங்கள் அப்பா எப்படி வருவாங்கன்ற அனுபவம் நம்மளிடத்துல இல்லை. நமக்கு அந்த அனுபவம் வேணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோட வெளிப்படுத்துவார். இங்கே எல்லாரோடையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாரோடையுமே பேசுகிறேன். நான் எடுத்து ஒரு சப்ஜெக்ட் சொல்ல முடியல. இங்கே புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் பவுலோடையும் பேதுரோடையும் எல்லாரோடையும் பேசுகிறார். யோவான் வரைக்கும் எல்லாரோடையுமே என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியின் இடைப்படுறார். அவர் சொன்னதன்படி செய்து முடித்தாங்கன்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளோட என்ன பேசுகிறார்? ஏன் நம்ம வாழ்க்கையில் இந்த குறைவு காரியங்கள் பார்க்கும்போது இந்த அனுபவம் நம்மளிடத்துல இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற அனுபவம் நம்மளிடத்தில் இல்லை. சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய பார்வை உங்கள் மேலே எப்படியா இருக்குது? ஏதோ நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க வரீங்க, ஏதோ கிறிஸ்டின் அவ்வளோதான், அவங்க ஏதோ சர்ச்சுக்கு போகிறாங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலப்பா, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன் அவங்க இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமோ உங்களை ஒரு கடவுளுடைய பிள்ளையாக உங்களை அந்த ஸ்தலத்தில் ஏன் அவங்க பார்க்கல? ஏன் பார்க்கலன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த கிரியைகள் வெளிப்படலை. உங்கள் மேலே இருக்கிறதான கிரியைகள், இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டதான கிரியைகளும் உங்கள் மேலே இருக்கிறதான வரங்கள் செயல்படலை. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்காரு, அதை பற்றி தெரியுமா? தெரியுமா? உங்களுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வரங்கள் ஏன் கொடுக்கப்படுது தெரியுமா? ஹல்லேலூயா. ஏதாவது இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரங்கள்னா எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு? வரம் எதில் எந்த அதிகாரத்தில் இருக்கு? என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அதில் பண்ணீங்களா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும். அதான் ஸ்டார்டிங் கொஞ்சம் படிங்க. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சொல்லுங்க. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஸ்லோ. இப்போ என்ன சொல்லப்படுதுங்க? யாருக்கு சொல்லப்படுது? யாருக்கு? நமக்கு. என்ன சொல்லுது? அன்றியும் சகோதரர்களே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்க எனக்கு மனதில்லையா. ஆனால் நம்ம தான் அறிந்து கொள்ளலை. அவர் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்ணுறோம்? அதை கேட்கிறதே இல்லை, அதை பற்றி பேசுகிறதே இல்லை, அதை குறித்து டிஸ்கஷன் பண்ணுறதே இல்லை. அது ஏன் கொடுக்கப்படுதுன்னு நீங்கள் அழகாக வசனம் சொல்லுது. படிங்களா 2வது வசனம். அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே, நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. என்னது?
நம்ம இதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் செய்துட்டு இருந்தோம்ல, வேற காரியங்கள்லாம் செய்துட்டு இருந்தோம்ல, அதுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டும்படியா இதை செய்தென்றார். என்ன சொல்றாரு அங்க அழகா, நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தது போதும் ஆமா. அப்புறம் அடுத்தது, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியானாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். படிங்க அப்படியே. ஸோ இந்த காரியங்கள்லாம் எதுக்கு சொல்லப்படுது, நீங்கள் அழகாக சொல்லப்படுது. 1 Corinthians 12ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் தியானிக்கணும் இதை. எப்படி, ஏன்னா இதை வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் இருந்தோமோ, அஞ்ஞானிகளாக இருந்து நம்ம எதெல்லாம் இப்படிலாம் வணங்கிட்டு இருந்து எப்படிலாம் இருந்தோமோ, அதுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டதற்கு இந்த உலகத்தில் நம்மளை வித்தியாசத்தை காட்டுவதற்கும், அதாவது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், உங்கள் குடும்பத்தார் எல்லாருமே இருக்கலாம், இயேசு அறியாதவர் இருக்கலாம்ல. ஆனால் நீங்கள் சர்ச்சைக்கு போகிறீங்க, இயேசு ஏற்றுக்கொண்டுங்க, உங்களுக்குள்ள வித்தியாசத்தை காட்ட முடியாது. கனிகள் நமக்குள்ள கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த வித்தியாசத்தை காட்ட முடியும் இந்த காரியங்களை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படுதா. படிங்க, அதுலேருந்து அப்படியே பாருங்கள் எதெல்லாம் கொடுக்கப்படுதுன்னு பாருங்கள். 7 படிங்க. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க. அவனவன் பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி. இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி விளக்க விரும்புறேன். சொல்லுங்க, அடுத்தது படிங்க. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். என்ன பண்றாரா? நல்லா திருப்பி அதை படிங்க. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாராம். இதுக்கு முன்னாடி இங்க ஒரு வசனம் மேலே பார்க்குறோம். நம்ம அந்த ஆவியானவர் அனுகிரகம் அவனுக்கு அவன் புரோஜனத்துக்கு ஏற்றபடி அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது என்னவா நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் திட்டம் வைத்திருக்காருன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? எப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு முதலாவது உங்களுக்குன்னு ஒரு தரிசன திட்டம் வைத்திருக்கிறார். அதுக்கப்புறம் உங்களுடைய கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி எல்லாருக்குமே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது உங்கள் மூலியமாகவும் அதை வெளிப்படுத்துவார். சரிங்களா? ஆனால் உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். குடும்ப வாழ்க்கையிலிருந்து, தொழிலிருந்து, நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் அதில் எல்லாமே வரும். உங்களோட வீடுகளிலிருந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் அதுக்குள்ளே வரும். சரிங்களா? ஆனால் இந்த திட்டத்தை இலக்க நீங்கள் சென்றடைவதற்கு, உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நம்ம சொல்கிறேன், இப்போ நீங்கள் எல்லாரும் கிளம்பி நீங்கள் எப்படியாவது நீங்கள் ஒரு இடம் சொல்கிறேன், ஒரு செங்கல்பட்டு வரைக்கும் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு நான் உங்களை சாதாரணமாக சொல்லிடுறேன். நீங்கள் பஸ்ஸில் வரீங்களோ, ட்ரெயினில் வரீங்களோ, எதில் வரீங்களோ எனக்கு தெரியாது. சரிங்களா? ஆனால் உங்களை அங்கே வந்துருங்கன்னு நான் சொல்லிட்டு போகிறேன். ஆனால் உங்களை சாதாரணமாக நீங்கள் வந்துட்டு போங்கன்னு சொல்லுவது காட்டிலும் உங்களுக்கு ஒரு வாகனம், நீங்கள் எல்லாம் கும்பலாக வருவதற்கு ஒரு வேனோ, பஸ்ஸோ, இல்லை ஒரு காரோ உங்களுக்கு கொடுப்பது எது நலம்? சாதாரணமாக உங்களை வர சொல்லுவது நலமா, இல்லை உங்களுக்கு ஒரு வாகனம் கொடுத்து இது மூலியமா நீங்கள் அந்த இடத்த வந்து அடையுங்கன்னு சொல்லுவது நலமா? எப்படி? எஸ், அது ஒரு ஈஸியாக இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி உங்களுடைய தரிசன திட்டத்துக்கு ஏற்ற பாதி உங்களுடைய அந்த தரிசன திட்டத்தை நீங்கள் அடையும்படி எப்படி இந்த வரங்கள் உங்கள் பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி பகிர்ந்தளிக்கப்படுகிறதா? இந்த வரங்கள் உங்கள் பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி நீங்கள் எந்த திட்டத்துக்கு போக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படுமா? 9 வரங்கள் உண்டு. 9 வரங்களும் ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படும். ஆனால் அங்கே ஸ்பெஷலிஸ்டாக கொஞ்சம் வைக்கிறார், கொஞ்சம் எல்லாத்தையும் சிறப்பு ஆட்களை அதில் வைக்கிறார். எப்படி எனில் அங்கே பார்க்கும்போது சுகம் அளிக்கிற வரமும், தீர்க்க தரிசன வரங்களும், கட்டுகளை உடைக்கிற வரமும், அந்நிய பாஷை பேசுறது, வாஷைகளை வியாக்கணம் பண்ணுறது, இந்த மாதிரி தனித்தனி ஒரு 9 வரங்கள் இதில் உண்டு. இந்த 9 வரங்களில் ஒரே ஒரு வரங்களை உங்களுக்கு சில வரங்களை கொடுத்து உங்களை ஸ்பெஷலிஸ்டாக அதில் மாற்றுறார். அப்போ உங்கள் ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள் என்ன? இதை ஆராய்ந்து இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணால் சுகம் உண்டாகும், கட்டுகள் உடையும், தீர்க்க தரிசனம் பேசுவீங்க. இது நார்மல். அந்த இடத்துல நிற்கும் பொழுது அந்த காரியங்கள் ஆவியானவர் வெளிப்படுத்தி அதை நடத்துவார். ஆனால் உங்களுக்கு இந்த அத்தாரிட்டியான இந்த வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படும் போது, லைக் நீங்கள் படித்து முடித்து டாக்டர்னு ஒரு பட்டத்தை கவர்மெண்ட் கொடுக்குது பாருங்க, அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் சில அத்தாரிட்டியாக எல்லா விஷயமா போய் பண்ண முடியும். எங்கே வேணாலும் ஏதோ ஒரு காரியம், பிகாஸ் கவர்மெண்ட்டே என்ன பண்ணியிருக்கு, அங்கீகரித்து கொண்டு இருக்குது. அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இங்கே உங்களை அங்கீகரிக்கிறார். இது நிமித்தம் இது எதுக்காக கொடுக்கப்படுகிறது? ஏன் கொடுக்கப்படுது?
எதற்காக? என்ன ஏதோ சொன்னதானே புரிஞ்சதுன்னு என்று தெரியப்படும். எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? உங்களை மற்ற உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டும்படி அந்த வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படுமா. ஒருவேளை உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வைங்களா, உங்களுக்கு நீங்கள் ஜபிக்கும் பொழுதே தேசத்தில் என்ன நடக்க போகுது, ஊரில் என்ன நடக்க போகுதுன்றது வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, உன்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு வெளிப்படுத்துவார்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லையா? செய்வாரா? நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. நான் சொல்லலை, நானாக என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் இதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்லலை. வசனம் இப்படித்தான் நடக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நடக்குமா? அப்போ நீங்கள் நார்மலாக இருந்திருக்கலாம். உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளையோ அப்பா அம்மா ஏதோ சர்ச்சைக்கு போகிறீங்க அவ்வளோதான்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஒருவேளை இந்த தீர்க்க தரிசன வரம் செயல்படுதுன்னா உங்கள் குடும்பத்தில் நடக்கிற இன்சிடென்ட் ஆவியானவர் உங்களோட பேசுவார், உங்களோட இடைப்படுவார். அந்த இடைப்படுவதை நீங்கள் அங்கே ஷேர் பண்ணுவீங்க. உங்கள் கணவர் இடத்துல சொல்லுவீங்க, அப்பா நீங்கள் இதை செய்ய போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க போகுது, நீங்கள் இந்த வாகனத்தை வாங்குவீங்க, இல்லை நீங்கள் இந்த வேலையை மாற்றுறீங்க, நீங்கள் இந்த வீடை வாங்குவீங்க, நீங்கள் ஆண்டு சொல்கிறாருன்றதை நீங்கள் அங்கே சொல்லுவீங்க. அவர் ஒரு வேளை ரட்சிக்கப்படாத மக்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலை நிறைவேறும் போது என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, புரியுதுங்களா? என்ன புரியுது? அந்த மாதிரி ஒரு 2-3 இன்சிடென்ட்டை நீங்கள் தொடர்ந்து ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்கள் அப்பா அம்மாவுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, என்னமோ தெரியல, முன்ன சாதாரணமாக இருந்தாங்க, இன்றைக்கி அவங்க சொல்லுவதெல்லாம் நடக்குது. அந்த ஆவியானவர் அவங்க ஆராதிக்கிற இயேசு உண்மையான கடவுள்னு சொல்லி அவங்க மனம் திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எனக்கு ஏன் பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி எனக்கு சில வரங்களை கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு தீர்க்க தரிசன வரமும், சுகமளிக்கிற வரமும், கட்டுகளை உடைக்கிற வரமும் ஏன் பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால என்ன நன்மை முதலாவது நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்க என் வீடு நாசனமாக போக வேண்டிய ஒரு இடத்துல என் குடும்பத்தாரை பார்த்து, என் அண்ணனுக்கு, என் அக்காவுக்கு, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எதெல்லாம் ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக பேச வைத்தாரோ அதெல்லாம் இன்னைக்கு 95% நிறைவேறி நிற்கிது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எங்கள் அண்ணன் இன்றைக்கி என்ன சம்டைம்ஸ் முன்னாடியெல்லாம் ஃபீல் பண்ணுவார், தட்சிணாமூர்த்தி நான் அவனுக்கு பார்த்து பேர் வச்சேன், அவன் பார்த்தா இப்போ சர்ச்சுக்கு போய் கிடக்குறான் அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதே அண்ணன் இன்றைக்கி சொல்கிறாரு, அவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்க, அவன் சொல்கிறபடி செய்யுங்க, அவன்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. காரணம் அந்த ஆவியானவரோட அந்த செயல்பாடு எனக்குள்ளே செயல்பட்டதுனால, அந்த தீர்க்க தரிசனம் செயல்பட்டதுனால இந்த சிச்சுவேஷன் மாறுது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், இப்போ சில ஒரு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு என் வீட்டில் இருக்காங்களா அவயங்கள் மாதிரி, எனக்கு அண்ணன் அக்கா எல்லாமே எனக்கு கண்ணு காது கை கால் மூக்கு மாதிரி. அதாவது ஏதோ சாதாரணமாலாம் நான் ஏதோ எங்கள் அப்படிலாம் கிடையாது, எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உயர கொடுக்க முடியாது, ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு டீப்பாக நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். அந்த மாதிரி இப்போ எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய அக்காவுக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக்கு, டாக்டர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களிடத்துல சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவோம், யாருக்கெல்லாம் தெரிஞ்சவங்களெலாம் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், அந்த விஷயத்தை போய் பார்க்குறதுக்கு போவோம்ல. என் மனைவி என்னிடத்துல ஷேர் பண்ணும்போது நான் சொன்னேன், இல்லைம்மா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா எங்கள் அக்காவை கொண்டு வைத்திருக்கிற திட்டம் இன்னும் 2-3 நடக்க வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் 2-3 நடக்க வேண்டியது இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரியமாக சொன்னேன், அவங்க பிள்ளைகளை பார்த்துட்டு தாம்மா அவங்க சாவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருமா. இன்னும் 3 பேருக்கு திருமணம் ஆகலை, அதனால் எங்கள் அக்கா சாக மாட்டாங்க. நான் சொல்லலை, நான் டாக்டரு, நான் பல்ஸை பிடிச்சி பார்த்துட்டேன் வந்துடும், இல்லை அந்த ஆட்டை பார்த்துட்டேன் சரியாக இருக்குது, ஸ்கேனை நான் பார்த்துட்டேன் நான் சரியாக இருக்குதுல்ல நான் சொல்லலை. என்ன சொன்னேன்? ஏன் இது சொல்லப்பட்டது? எஸ், ஏன்னா தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே அதை சொல்லிட்டார். அவர் சொன்னதுனால அந்த விஷயம் நிறைவேறுன்றதில் நான் டீப்பாக இருந்தேன். ஸோ நான் மனைவி இடத்துல ஷேர் பண்ணேன், இல்லைம்மா ஒன்றும் ஆகாது, அவங்க டீப்பாக போகுவாங்க, சாகக்கூடிய எண்டுக்கு போவாங்க, ஆனால் கடவுள் அவங்கள மீண்டுமா கொண்டு வருவார். எப்படி? அப்போ நான் அதை சொல்லி முடித்த உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் என்னுடைய மற்ற அக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என் மனைவியிட்ட கேட்குறாங்க, அவன் என்ன சொன்னான், மூர்த்தி என்ன சொன்னான், ஒன்றும் ஆகாது. அக்கா பிள்ளைங்க ஃபோன் பண்ணி, மாமா என்ன சொன்னார், ஒன்றும் ஆகாது. அதாவது அந்த மருத்துவமனைக்கு போகும்போது நம்ம கொஞ்சம் வருத்தத்தோடு தானே போக்காரோம்ல. நாங்கள் ஃப்ரைட் ரைஸு பிரியாணிலாம் வாங்கி உட்காந்துட்டு அங்கே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு உட்காந்துருந்தோம். அங்கே இருக்கிறவங்களாம் எங்களை பார்க்குறாங்க, என்னடா இதுங்க இப்படி விளையாடிட்டு இருக்காங்க, உள்ளே அவ்வளோ சீரியஸாக இருக்காங்க, அவங்க இப்போ சாவாங்களா இன்னும் ஒரு மணி நேரத்தில் செத்துருவாங்களான்னு தெரியல, இவன் இப்படி இருக்காங்களே கேட்டால் எங்களுக்கு தெரியும் ஒன்றும் ஆகாது. அடுத்த நாள் அவங்க நார்மலாக வந்தாங்க. இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி எல்லா வேலையும் பார்த்துட்டு வருகின்ற 20ஆம் தேதி எங்கள் அக்கா பொண்ணுக்கு திருமணமும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொன்னது என்ன நடக்குது? இப்போ இது நன்மையா தீமையா? எஸ்,
லாஸ்ட் டைம் வரும்போது வேறு கடைகளில் சொல்லியிருப்பேன். இப்போ எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைய இல்லாமல் ஒரு 14 ஆண்டுகள் கடந்துட்டாங்க. ஆனால் ஆவியானவர் எனக்கு தெளிவாக சொன்னார், அவங்களுக்கு நான் 2 குழந்தைய கொடுப்பேன், நீ சொல்லு, அவங்கள கீழ்ப்படிய சொல்லு, அவங்கள எனக்கு ஒப்பு கொடுக்க சொல்லு, அவங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க சொல்லு, நான் அதை நிற்க வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பல டாக்டர்ஸை போய் மீட் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. 14 ஆண்டுகள் குழந்தை கிடையாது, நிற்கிறதுக்கு இனி வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. ஏன்னா அந்த கர்ப்பப்பை 50 கிராமுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி சொன்னதுனால அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. எனக்கு அது பெரிய கோபமாக இருக்குது. ஏன்னா அந்த காரியம் நிறைவேறணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அக்கா வீட்டுக்கார அவரையும் 2 பேருமே வர வச்சு கடைக்கு அவங்கள இடத்துல தெளிவாக பண்ணி பேசினேன். ஏன்னா இதெல்லாம் அனுபவத்துக்காக அவங்கள இடத்துல சொல்ல வரேன். அவங்கள இடத்துல சொன்னேன், நாளைக்கு எங்கள் அக்கா இல்லைன்றதுக்காக நீங்கள் மச்சான் இருக்கிறான்றதுக்காக நீங்கள் வந்துடக்கூடாது. நான் எங்கள் அக்கா கிட்ட சொன்னேன், உங்கள் கணவர் நாளைக்கு இழந்துட்டாருன்னா தம்பி இருப்பான் பார்த்துக்குப்பான்னு நீ வராது அப்படின்னு. இன்னும் எப்படி சொல்கிறேன் நாங்கள்? ஆமாம், ஏன்னா கடவுள் உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் கீழ்ப்படியாமல் அப்படி ஓடிடுறாங்க. நீங்கள் ஒழுங்காக கீழ்ப்படிஞ்சு கடவுளை ஒழுங்காக ஏற்றுக்கொண்டு ஒழுங்காக சபைக்கு போய் ஞானஸ்நானம் எடு, அந்த கர்ப்பம் உனக்கு நிற்க வைக்கலைன்னா என்னென்னு கேளுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க அதே மாதிரி திருப்பி சபைக்கு ஒழுங்காக போய் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அந்த ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டதுலேருந்து அந்த கர்ப்பப்பை நிற்கப்பட்டு நடந்தது. ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு 2 குழந்தைன்னாரு. எனக்கு அவங்களுக்கு 2 குழந்தைய எனக்கு கடைக்குள்ளே வரும்பொழுது அவங்க 2 குழந்தைய தூக்கிட்டு வர மாதிரி காட்டினார், கேமராவில் எனக்கு அப்படியே காட்டுறார். அப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு 2 குழந்தைய கொடுக்குறான்னு. அது எங்கள் அக்கா கொஞ்சம் சரியாக உடம்பை பராமரிக்காதனால என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு குழந்தை வந்து ரொம்ப பேட் சுச்சுவேஷன் போயிட்டு எனக்கு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அதாவது கணவர் இடத்துல ஷேர் பண்ணுவாங்க, அவர் அந்த தெளிவில்லாதனால இன்னொரு ஆளை கூப்பிடுவாங்க. எப்பவுமே ஜென்ரலாக ஏதாவது ஒரு பேஷண்ட்ஸ் எதாவது இருக்காங்கன்னா அந்த சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து கொஞ்சம் அவருடைய மனநலன்னா அவங்க ஏற்றுக்கொள்ள பக்குவத்தில் இல்லை, அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேர் ஆகிற ஆட்கள் தான் இன்னும் கொஞ்சம் யாரும் ஸ்ட்ராங்கான ஆளை கூப்பிடுங்க, இது நடக்கிற இன்சிடென்ட் சொல்லணும்னு சொல்லி எப்பவுமே டாக்டர் சொல்கிற விஷயம். அப்போது எங்கள் அக்காவுக்கு சொல்லப்படும் பொழுது எங்கள் அக்கா வீட்டுக்கார சரியாக ஏற்றுக்கொள்ளலை. அதனால் என்னை கூப்பிட்றாங்க, நான் போய் நிற்கிறாங்க. என்னை பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாரு, சார் 2 குழந்தை உண்மை, ஆனால் ஏபின்னு சொல்லுவாங்க, இந்த பீன்ற குழந்தை இப்போ இல்லை சார், விட்டுருங்க. பீன்ற குழந்தை இல்லை, ஏன்ற குழந்தை இப்போ இருக்கு, சரிங்களா? அந்த ஒரு குழந்தை என்னாச்சு, இவங்களை ஒழுங்காக பார்க்க சொல்லுங்க. எப்படி? சார் நான் சொன்னேன், சார் ஓகேங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லி வழியில் வந்துட்டு அதோட வருத்தத்தோடு கொஞ்சம் வந்து வீட்டிலலாம் பேசிகிட்டு இருக்கிறோம். என் மனைவிகிட்டையும் சொல்கிறேன், இல்லைம்மா ஆண்டவர் கொடுத்தது 2 தான். எப்படி? ஆண்டவர் சொன்னதை அவர் செஞ்சிட்டார், நம்மளுடைய பராமரிப்பு நம்ம ஒழுங்காக அதை மெயின்டைன் பண்ணதுனால அந்த காரியம் இன்றைக்கி இப்படியா இருக்குது, நம்ம ஜாப் பண்ணணும்னு விட்டுட்டோம். சடனாக என்னென்னா எங்கள் அக்கா ரொம்ப அதாவது தண்ணி குடிக்கலன்னு ஈஸியாக சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துருச்சு. திடுதுப்புன்னு அவங்க ஒரு கூட்டிகிட்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஆகிடுச்சு. கூட்டிகிட்டு போய் சேர்க்குறோம். அங்கே எங்களுக்கு அந்த டாக்டர் சொன்ன விஷயம், அவங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கேனில் அந்த பீன்ற குழந்தை காட்டலை. நல்லா புரிஞ்சுங்க, பீன்ற குழந்தை இல்லை, ஏன்ற ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது, குழந்தையா அம்மாவான்னு எங்ககிட்ட கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க? குழந்தை வேணுமா? அந்த 11 மணி அளவில் அங்கே நடக்குது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், மீன்ஸ் நீங்கள் பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் வந்து உட்காந்தோம். மனைவிலான்னு கேட்டாங்க, எல்லாம் கூட கேட்டாங்க, என்னப்பான்னு. இல்லைப்பா, ஆண்டவர் சொன்னது 2, அவர் கொடுப்பேன்னு சொன்னார், ஆனால் அவர் கொடுத்தாரு, இது நடந்தது நம்மளோட தவறு, ஆனாலும் நான் நம்புகிறேன் என் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்ல மாதிரி. பாருங்கள் நடந்தது. ஆக்சுவலாக டாக்டர் எங்ககிட்ட கையெழுத்து வாங்கினது, சார் நாங்கள் அம்மாவை காப்பாற்றணும், நீங்கள் அதாவது அவங்க மறைமுகமாக என்னோட பேசுனதுனால குழந்தை கூட திருப்பி கூட எதாவது பொறுத்துக்கலாங்க, விடுங்க, அம்மாவை காப்பாற்றணுங்கன்னாங்க. எப்படி? சரி பண்ணுங்க. ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவும் நல்லா வந்தாங்க, ஒரு 1 கிலோவில் ஒரு குழந்தை வெளியில் வருது, குழந்தையே இல்லை. எப்படி? இன்னொரு குழந்தை இல்லவே இல்லை, ஹார்ட் பீட்டே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொன்ன ஆளும் பின்னாடியே வராங்க ஒரு 700 கிராமில். ஹல்லேலூயா, 700 கிராமில் பின்னாடியே வராங்க. அந்த 700 கிராமையும் எங்ககிட்ட சொன்னது என்னன்னா, இந்த குழந்தைய நீங்கள் ஒரு மாதம் ஆகும், இந்த 1 கிலோ இருக்கிற ஆள், இவரை கூட்டிகிட்டு போயிடுங்க, இவங்க கொஞ்சம் டவுட்டு, நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி? ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி சிலர் இந்த மஞ்சுளா அவங்களெல்லாம் தெரியும், இன்றைக்கி அவங்க பண்ணுற அமக்கலம் அவ்வளோ பெரிய அமக்கலமாக இருக்குது. 2 பேரும் எப்படி? என் அக்காவோட பிள்ளைங்க 2 பேர் இன்றைக்கி அவ்வளோ அமக்கலம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எதனால் நடந்தது? அவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ நம்பலையோ, அவங்க வந்து ஜென்ரலாக குடும்ப வாழ்க்கை அப்படி போயிட்டே இருந்தது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே செயல்பட்டதுனால, அந்த திட்டத்தை அவங்களிடத்துல ஷேர் பண்ணதுனால இன்றைக்கி அது நன்மையா இல்லை தீமையா? ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த இடத்துல நான் சொல்கிறேன், எனக்கு ஏதோ குறைஞ்சபட்சம் ஒரு 45 ஆண்டு வயதாக மேலே ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட இன்னும் குழந்தை இல்லை. எப்படி? ஆனால் உங்கள் மத்தியில் எப்படி இருக்கேன் சொல்லுங்கள்? ஒரு 3 4 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் இருக்குது. எப்படி இருக்கேன்? எஸ்.
செய்த காரியங்கள் எல்லாமே, செஞ்சிட்ருக்கிற காரியங்கள் சிலது எல்லாமே ஒரு 90% தோல்வி. அது கிறிஸ்துவ நிமித்தம், ஸ்பிரிச்சுவல். அது வேறு மாதிரி சொல்லணும், ஸ்பிரிச்சுவல். அது ஏன்? ஆனால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்கிறேன், இன்னும் சில ஆண்டுகள் கழித்து என் பிள்ளையை நீங்கள் பார்ப்பீங்க. எப்படி? என்னுடைய திருமண காரியத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். அப்போலாம் கலந்துக்கிட்டாங்க, முன்னாடி நின்னாங்க. ஆச்சரியமாக செய்தார், சொன்னதன்படி அதை செய்தார். என்னுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு, என்னை கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் நடக்க முடியாத அளவுக்கு என் திருமணத்தை செய்தார். சுமார் ஒரு 5000-6000 பேர் கலந்து கொள்ளும்படி கிருபை செய்தார். அந்த சத்திரத்தில் நான் அநேக தடவை கேட்டது உண்டு, இந்த சத்தத்துலலாம் நமக்கு நடக்குமா? அவங்க அப்பா பெரிய ஆளாக இருக்கணும், இல்லை அவர் ஒரு பெரிய பாஸ்டாக இருக்கணும், இல்லை அரசியல்வாதியாக இருக்கணும், அவங்களுக்கு தான் இங்கெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஆவியானவர் சொன்னார், நான் அங்கே தான் உனக்கு நடத்த வைக்க போகிறேன். எப்படி? அதன்படியே செய்தார். என் மனைவிக்கு சொன்னாங்களாம், அதாவது என் மனைவிக்கு ஒருத்தங்க வந்தாங்க. என்னென்ன வந்தாங்க நின்னாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு யாருமே இல்லை, அதனால் நம்ம தான் ஸ்டேஜில் போய் கூட நிற்கணும்னு சொல்லி மைண்ட் செட்டில் அவங்களும் அவங்களோட பிள்ளையும் அங்கே நின்னாங்களாம். 6:30 வந்துட்டாங்களாம். அதாவது என் மனைவிக்கு யாரும் கூட இருக்குது, அதாவது ரிலேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இல்லை, அதனால் யாரும் கூட இல்லை, நான் கூட சேர்ந்து நிற்கலான்னு சொல்லிட்டு வந்த அந்த மக்கள் அவங்க சொல்கிறாங்க, உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்க வருவதுக்கே எங்களுக்கு 10:30 ஆச்சு, நைட்டு 10:30 மணி ஆச்சு உங்ககிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. உனக்கு கூட நிற்கலான்னு நினச்சோம்மா, ஆனால் உங்க கூட பல 1000 பேர் மேலே நிற்கிறாங்கம்மான்னு சொல்லி ஆவியானவர் சொன்னார். என் மனைவி இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உனக்கு நீ யாரும் இல்லைன்னு நினைக்கிற, உன் திருமணத்தை நானே நின்று செய்வேன், யாரும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உறவினருக்கும் நடக்காத வரைக்கும் உன் திருமணத்தை செய்வேன்னார். அதன்படியே அவங்களுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. ஹல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் சொன்னார். ஆனால் அது அங்கே நிறைய மிராக்கல்ஸ் உண்டு அந்த காரியத்தில். நிறைய பேர் என் திருமணத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஆனால் என்னென்னா, அந்த சத்திரத்துக்கு காசு கட்டுறது கூட அன்றைக்கி இல்லை. அன்றைக்கி 12 மணி வரைக்கும் அந்த சத்திரக்காரன் ஃபோன் அடிக்கிறான், சார் இன்றைக்கி ஈவினிங் உங்கள் கல்யாணம், நீங்கள் இது வரைக்கும் காசு கட்டலை. அந்த டெக்கரேஷன்காரன் எல்லாருக்கிட்டே நம்ம கொஞ்சம் வேறம் பேசுவோம்ல, அதெல்லாம் பேசி வச்சுட்டு அவன் சொல்கிறான், சார் எங்கள் ஹால் பெருசு சார், நாங்கள் இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் இது வரைக்கும் பணம் கட்டலை, நீங்கள் எப்போ நாங்கள் ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி எப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெடி பண்ண முடியும்னு கேட்டான். ஆனால் ஆண்டவர் அப்படியே அதை நடத்தி முடித்தார். அரிசி வாங்குறதுக்கு காசு கிடையாது, கறி வாங்குறதுக்கு காசு கிடையாது. ஆனால் அங்கே நடந்தது யாருக்கும் தெரியாது. 4 மணிக்கு 4:30 நான் சர்ச்சில் இருக்கணும்னு நினச்சேன். 4 மணிக்கு பாண்டி பசார் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கிறேன். ஒரு 3000 ரூபா 4000 ரூபா மாலை வாங்குறதுக்கு காசு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அதே அங்கே நடந்தது தெரியாது. ஆனால் அங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் அதை பார்க்கும்போது இன்னி வரைக்கும் என்னுடைய திருமணம் என் நண்பர் இடத்துல ஒரு இடத்துல பேசப்பட்டுகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இதுதான் கடவுள் செய்கிற காரியம். அந்த மேனேஜரு எவ்வளோ அது, ஏன்னா அது சத்திரம் இல்லை, 100கணக்கான 1000கணக்கான கல்யாணத்தை அவர் பார்த்துருப்பார்ல. அவர் அடுத்த நாள் என்னை கேட்குறாரு, நீங்கள் யார், நீங்கள் யார்? ஏன்னா அங்கே மொத்தம் உள்ள ஒரு 3-4 ஹால்ஸ் இருக்கும். மொத்த ஹாலும் புக் ஆனால் தான் எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் வரும், இவ்வளோ டிராஃபிக் ஆகும், வண்டி ஆகும், நாங்கள் எதாவது பேசுவோம். நேற்று உங்கள் கல்யாணம் மட்டும்தான், அதில் மொத்த டிராஃபிக் ஆகி நான் 5000 ரூபாய் ஃபைன் கட்டினேன், நீங்கள் யாருன்னு கேட்டான். ஹல்லேலூயா. இதுதான் கடவுள் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. ஸோ இப்போ இங்கே என்னென்னா, இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுவதனால இன்றைக்கி என் குடும்பம் கட்டப்பட்டிருக்கு. இதில் சில வீடியோஸில் உங்களில் காட்ட முடியும். இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 மந்த் பேக் எங்கள் அக்கா வீட்டுக்கு வரும்பொழுது நான் ஃபீல் பண்ணுறேன், அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஆகிருக்காங்க, ஸ்பிரிச்சுவலாக டிஸ்டர்பன்ஸ் ஆகியிருக்காங்கன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். பார்க்கும்பொழுது அந்த பிசாசனுடைய அந்த ஒரு கிரியை இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணி என் மனைவி இடத்துல சொன்னாமா, அவங்க டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க, நம்ம நீ சைலன்ஸாக சும்மா ஜஸ்ட்டு கடைக்கு வர மாதிரி வர சொல்லி நம்ம ஜென்ரலாக பேசிட்டு நம்ம ஜெபம் பண்ணுற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணிடலாம். என் மனைவி கிட்ட மட்டும் நான் அதை ஷேர் பண்ணியிருந்தேன். எங்கள் அக்கா வந்தாங்க, கேஷுவலாக பேசிகிட்டு போனாங்க. எப்போவுமே நேற்று வருவாங்க, எப்போவுமே வந்துட்டு போவோம், கேஷுவலாக பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் கேஷுவலாக ஜெபம் பண்ணும்போது நான் என் மனைவியை சொல்லி நீ கை வச்சு ஜெபம் பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் என்னுடைய அந்த அனைண்டியும் அவங்க மேலே பாஸ் பண்ணி அதை நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்க அந்த கிரியைகள் அவளை விட்டு விலகி ஓடி அசைந்து ஆடி அவங்கள விட்டு விலகி போகும்போது அது சொல்லிட்டு போகுது, நான் இவளை சாவடிக்கலான்னு வந்தேன். எப்படி என்னவா வந்துதான் சாகடிக்கலான்னு வந்தேன், ஆனால் என்னை நீ நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு அது மூவ் ஆகுது. இப்போ அந்த விஷயம் நமக்கு சொல்லப்பட்டதுனால இன்னைக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்ன நடந்தது? சரி, எங்கள் அக்கா இன்றைக்கி நல்லா இருக்காங்க, மீன்ஸ் அந்த காரியம் மாறி இருக்குல்ல. அப்போ இன்றைக்கி இது நன்மையா தீமையா? அப்போ உங்களுக்குள்ள இந்த வரங்கள் செயல்படணுமா செயல்படக்கூடாதா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வரங்கள், ஒருத்தருக்கு சுகமளிக்கிற வரம், தீர்க்க தரிசனம் வரம், கட்டுகளை உடைக்கிற வரம், அன்னை பாஷை பேசுகிறவரும் மாறி மாறி இருக்கும்போது இது உங்களுக்குள்ள அந்த பேலன்சிங் ஆகும். வீட்டில் அப்பா தீர்க்க தரிசனமாக பேசலாம், அம்மா சுகமளிக்கிற வரம் இருக்குன்னா அவங்க நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த சுகம் உண்டாகும். கட்டுகள் உடைக்கிற வரம் ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா நீங்கள் ஜெபிக்கும் போது குடும்பத்தில் இருக்கிற கட்டுகளும் மற்ற காரியங்களும் உடைக்கப்படும் போது இது நலமா நலம் இல்லையா? ஹல்லேலூயா.
அப்போ என்ன நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில்? என்ன நடக்கணும்? ஆவியானோட சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இந்த வரங்கள் நமக்குள்ள செயல்படணும். இந்த திட்டமும் இந்த காரியங்களும் செயல்படும் பொழுதே உங்களுக்கான நீங்கள் போகிற பாதையில் இந்த வசனங்கள் எல்லாமே உங்களை இன்னும் பூஸ்ட் பண்ணி இன்னும் உங்களை பலப்படுத்தி அந்த வசனங்கள் எல்லாமே உங்களை அந்த இலக்கை சென்று அடைவதற்கு அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர்கிட்ட கேட்போமா நம்ம, ஆவியானவரே என்னை கொண்டு என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் எனக்குள்ள அந்த திட்டம் இருந்ததுனால என்ன பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, நான் எப்படி இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், என் ஆவியானவர் என்னோட தினமும் இடைப்பட்டுக்கிட்டோம் அடுத்த இலக்குகளும் கொடுத்து நான் அதை மூவ் பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு 100% நான் நிறைவாக இருக்கிறேன். பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, முடிவு இருக்குது, ஆனால் அது எப்படி மாறும்ன்றத நான் உணர்றேன். ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு எல்லா காரியத்துக்கும் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். போன வருஷம் பிப்ரவரி மாதம் நான் திருசூல மலையில் நைட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லா காரியங்களும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இந்த கடனுக்காகவும் ஜெபம் பண்ணுறேன். ஏன்னா அதுவும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். அந்த பரிசுத்த ஆவியானவரோட வந்து இடைப்படுறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு. நீ ஏன் போய் மாட்டிக்கிட்டியான்னு சொல்லி கேட்டார். எப்படி இன்றைக்கி 1 லட்சம் கடன் வாங்கினாலும் நம்ம எவ்வளோ பேப்பர் வாங்கணும்னு நம்ம பண்ண வேண்டியது இருக்குல்ல. உனக்கு எப்படி இதை நான் கொடுக்க வைத்தேன்னா, நீ உண்மையாக இருப்பியான்றதை நான் உனக்கு சோதித்து பார்த்தேன். நீ என் இடத்துல உண்மையாக இருக்கிற, உன் ஃப்யூச்சரில் உங்ககிட்ட 100கணக்கான கோடி நான் உனக்கு கொடுப்பேன். அதை நீ எப்படி ஆளுகை செய்ய போடுறதுக்காக தான் இன்றைக்கி உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன். இந்த சூழ்நிலைலாம் மாறும்னு சொல்லிட்டு அவர் என்னை கடந்து போயிட்டார். ஹல்லேலூயா. அப்போ நான் இப்போ என்ன தைரியமாக இருக்கிறேன்? என்ன தைரியமாக இருக்கேன்? ஏதோ செய்வாருன்னு இல்லை, அவர் சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார், நான் இதை செய்வேன். இப்போ நான் என்ன முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன்னா, எனக்கு வந்து யாரோ கொடுப்பாங்கன்ற கான்செப்ட்லாம் நான் இல்லை. யாருன்னா வந்து எனக்கு எதாவது கொடுத்தாங்கன்னா நான் அதெல்லாம் அப்படிலாம் வாங்குறதுக்கான கான்செப்ட் என்கிட்ட கிடையாது. நான் தெளிவாக இருக்கிறேன். என் பிஸ்னஸ் ரீதியில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான தொழில் மூலியமாக எனக்கு அதை செய்து முடிப்பார்ன்றதில் தெளிவடைஞ்சிட்டேன். இப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவரே எந்த வகையில் இந்த கடனை நீங்கள் எனக்கு அடைக்க போகிறீங்க, நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும்னு கேட்கும்பொழுது அதுக்கான ஆலோசனைகளெல்லாம் கொடுத்து இன்றைக்கி அதே சம்திங் நான் பைபிள் ஷாப் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும் எனக்கு. அதே பைபிள் ஷாப்பில் கிறிஸ்தவத்துடைய காரியத்தில் நான் இன்னும் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு 3 பிஸ்னஸ் இப்போ அடிஷ்னலாக கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த 3 பிஸ்னஸ் மூலிமா என்ன நடக்க போகுதுன்னா, சிறு வருமானம் உள்ளே வரப்போகுது. அந்த வருமானத்தின் மூலிமா என்னுடைய கடன் அடைய போகுதுன்றதுல தெளிவாக பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நேற்று அது விஷயமா ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட உட்காந்து ஒரு 3 மணி நேரம் அவரோட டிஸ்கஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்தது? இது நன்மையா தீமையா? அப்போது எனக்கு என்ன நடக்க போகிற காரியத்தை எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தினதுனால என் வாழ்க்கை இன்னைக்கு நிறைவாய் காணப்படுகிறது. ஏன்னா இது நடக்க போகுது, என் பிள்ளை வரப்போகிறான், நாளைக்கு இது நடக்க போகுது, என்னோட இன்னொரு கடை திறக்க போகிறோம், நாங்கள் டிவி சேனல் திறக்க போகிறோம், எவ்ரி திங் ஷுட் பி ஹேப்பன் அப்படின்றதுல தெளிவாக இருக்கும். அப்போ உங்களோட அந்த அனுபவம் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்கள் அப்பா அம்மாவை குறித்து, உங்கள் அண்ணன் தம்பிகளை குறித்து, உங்கள் குடும்பத்தார், உங்களை தொழிலை குறித்து உங்களோட ஆவியானவர் இடைப்பட்டார்னா எது நடக்கும்? உங்களுக்குள்ள இந்த வரங்கள் செயல்படுதுன்னா நீங்கள் என்னவா ஆவீங்க? நம்ம நார்மலாக இருப்போம். அந்த வரங்கள் செயல்பட ஐயோ நான் ஜெபம் சுகம் உண்டாகுதுன்னு சொல்லி, நான் ஜெபம் கட்டு உடையுதே, நான் ஜெபம் தீர்க்க தரிசனம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் கடவுளுக்குள்ளே நெருங்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ரெண்டாவது, எந்த ஒரு போட்டி, பொறாமை, பெருமை, சுயத்துக்கு இடம் வராது. இங்கே வந்து ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னெல்லாம் காரியம் இருந்தது இங்கே தொடர்ந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கு. போட்டி, பொறாமை, பெருமை, சுயம், எல்லாம் கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், அவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இப்படின்ற காரியங்கள் வந்துகிட்டே இருக்குது. அது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உண்டானது எதுன்றது நீங்கள் தெரியாததுனால எதை பார்த்தாலும் நமக்குள்ளே வைத்தறிச்சலாகவும் போட்டி பொறாமையாக வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா போட்டி பரமாட்டீங்க. இப்போ அப்பா இருக்கிறாரு, இந்த இடத்த எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாருன்னா நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலப்பா, நீ வச்சுக்கப்பான்னு என்கிட்ட சொல்கிறார், நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? சொல்லலாம், நீங்கள் வாங்கிப்பீங்க, நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணுவீங்களே. ஏன் திட்டத்தில் இந்த இடம் இல்லை, நான் அதில் தெளிவாக இருக்கிறேன். எனக்கு உண்டு, நான் ஒரு 100 சபை கட்டப்போகிறேன், அது வேறு விஷயங்கள், அது உண்டு. ஆனால் அந்த இடம் இது இல்லை. எந்த இடம்? அந்த இடம் இது இல்லை, இதுக்கான இடம் இது இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சதுனால இதை நான் அவர்கிட்ட வாங்க மாட்டேன், அவர்கிட்ட கொடுத்துருவேன். வச்சுங்க, யாரோ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட ஒரு ரூபாய் பணம் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இந்த வகையில் இந்த பணம் எனக்கு இல்லைன்றதுல நான் தெளிவாக இருக்கிறேன். இந்த பொருள் இல்லை, நீங்கள் வச்சுருக்க ஏதோ ஒரு காஸ்ட்லி மொபைல் வச்சுருக்கீங்க, இதை வாட்ச் வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு காரை வச்சுருக்கீங்கன்னா இது எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுனால நான் என்னவா பண்ணுறேன்னா அதை வாங்கி ஆசீர்வச்சிட்டு சூப்பராக இருக்குது, இது நல்ல கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி கொடுக்குறேன். அதனால அதில் எனக்கான வைத்தறிச்சலோ போட்டியோ பொறாமையோ எனக்குள்ளே இல்லை. என்ன இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. ஏன் தொடருதுன்னு கேட்டால், அது அந்த திட்டத்தில் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளாதனால உங்களுடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அவங்க மனசுக்குள்ளே அந்த போட்டி பொறாமை உள்ளே வருது. அப்போ அது எது உங்களுக்கானதுன்னு தெரிஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க.
அந்த காரியம் வரும்போது அதை அவங்கள ஆசீர்வதிச்சு கொடுப்பீங்க. அது அவங்களுக்கும் ஆசீர்வாதம் மாறுமோ, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னால் முடிஞ்சளவு சில விஷயங்களை நான் கடந்து போயிடுவேன். சில விஷயங்கள் வரும்போது இது என் வாழ்க்கையில் இல்லைன்றது எனக்கு தெரிஞ்சதுனால நான் அதை ஆசீர்வதித்து அதை என் காரணத்து கொண்டு அதில் வந்து பெருமையோ சுயமோ படுவதற்கு எனக்கு காரியமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ என்ன காரியம் இப்போ நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம்? உங்களுடைய சித்தம், திட்டம், உங்கள் மேல் வைத்திருக்கிற வரங்களை நம்ம பிடிக்கணும். கேட்கலாமா? அந்த தரிசனம் திட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டால், இன்றைக்கி அநேகருடைய கல்லறையில் அந்த வார்த்தையை எழுதி வைக்கிறத நான் பார்க்குறேன். விசுவாசத்துடனே போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அதை நான் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு இப்போ காரியம் என்னென்னா, என்ன தெரிஞ்சு இவங்க ஓடனாங்கன்றதே தெரியலையே, எதை செய்து முடித்தாங்கன்றதும் தெரியலையேன்ற மாதிரி. ஆனால் அந்த கல்லறையோடைய இதில் மட்டும் அந்த வசனம் போட்டிருக்கோம். அப்போ இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இந்த 2026 வருஷமாயும் இன்னும் அந்த கிறிஸ்தவம் இன்னும் விளங்காமலே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கான உண்டதான தரிசன திட்டத்தை நம்ம தெரிந்து கொள்ளலை. இந்த நாளில் நம்ம அதை தெரிந்து கொள்ளலாமா? கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய போகிறீங்க, என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி கேட்கலாமா? எல்லாரும் முடிஞ்சா முழங்கால் போடுறவங்களும் முழங்கால் போடுங்க. எழுந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறவங்களும் நில்லுங்க. ஆவியான இடத்துல கேளுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியான, நீங்கள் கேட்குறது தான், நாங்கள் இல்லை. நீங்கள் எந்த லெவலுக்கு அவர்கிட்ட போராடுறீங்கிறது தான் இருக்குது. டெய்லி நான் சர்ச்சைக்கு போனேன், வந்தேன், வாரம் போனேன், நான் வந்தேன், இன்றைக்கி 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பெருமை இல்லை. மாற்றம் என்ன வந்தது? என்ன வந்தது? உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? உங்களுடைய இது எப்படி இருப்பாங்க? உங்களுடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்? உங்கள் தொழில் எப்படி இருக்கும்? என்ன இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சு கொண்டால் தான் அந்த 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 வாழ்க்கை சமாதானமும் சந்தோஷமாகவும் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் போய் அந்த இயேசுவை பற்றி அறிவிக்கும் போதோ இல்லை காரியங்களை பேசும்போதோ அநேகர் கேட்குற காரியம் அதுதான். என்னென்னா, முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறி இருக்குங்களாங்க. உங்கள் குடும்பத்தில் இந்த இயேசுவை பற்றியே நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து சொல்கிறீங்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க முதல்ல ரட்சிக்கப்பட்டாங்களா? உங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்கிட்டாங்களா? உங்கள் அண்ணன் தம்பி ஏற்றுக்கிட்டாங்களா? உங்கள் மனைவி ஏற்றுக்கிட்டாங்களா? உங்கள் பிள்ளைங்க ஏற்றுக்கிட்டாங்களா? உங்கள் கணவர் ஏற்றுக்கிட்டான்ற கேள்வி அநேகர் இடத்துல உண்டு. இது மாறணும். இது ஏதோ 60 வயசுக்கு அப்புறம் மாறி நோ யூஸ். இன்றைக்கி இளம் வயதில் மாறணும். ஆண்டவர் அதான் கேட்டார் என்கிட்ட, ஆண்டவர் எல்லோரும் நான் இளம் வயதில் ரட்சிக்கப்படணும்னு நான் விரும்புகிறேன்பா. ஏன்னா அவன் தன் இளம் வயதில் வந்தால் தான் அவன் ஒரு நல்ல மனுஷனாக வளர்ந்து தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு நல்ல பிள்ளையாகவும், குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகளுக்கு ஒரு நல்ல சகோதரனாகவும், சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மனுஷனாகவும் இருப்பான். அவனை நான் எல்லாவற்றிலையும் விட்டுட்டு அவன் எல்லா காரியத்தில் உபச்சாரம், வேசி, தன்னம், போதைகளில் எல்லா கெட்ட பழக்கத்தில் எல்லாவற்றிலும் விழுந்து ஏந்திரிச்சு அவன் 60 வயசில் அவன் என்னை ஏற்றுக்கொண்டு நான் அவனை வச்சு என்ன செய்ய முடியும்? அதுக்கு நடுவில் அவன் குடும்பத்தில் இருக்கிறத எல்லாவற்றையும் அவன் இழந்துருவானே. அவன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாவற்றையும் விற்று குடிக்கக்கூடிய லெவலில் இன்றைக்கி வந்துடுச்சு. எல்லாவற்றையும் கண்ணுக்கு தெரியாமல் விற்கக்கூடிய லெவலுக்கு, அந்த லெவலுக்கு இன்றைக்கி மோசமான காலகட்டம் வந்துடுச்சு. ஸோ பிள்ளைகளோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு போனால் என்ன நடக்கும்? அப்போ ஆவியானவர் உங்களோட பேசிட்டாருன்னா இதுதான் நடக்கும்னு சொல்லி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை உருவாக்க முடியும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இது தான்ப்பா செய்ய போகிறார். மகனே, உன் வாழ்க்கையில் நீ இதை தான் படித்து வருவேன்னு ஆண்டவர் உனக்கு சொல்கிறாரு. நீ தீர்க்க தரிசனமாக பேசினா உன் பிள்ளை எப்படி தடுமாறுவான்? நீ தீர்க்க தரிசனமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீ இந்த வேலைக்கு தான் போவ, நீ இதை தான் படிச்சுட்டு வருவ அப்படின்னு சொன்னார்னா என்ன நடக்கும்? என் ஆவியானவர் எங்களோட சொன்னார், என் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்கும்னார். இன்றைக்கி சொன்னதன்படி என் குடும்பத்தில் இன்றைக்கி 2 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, 4 இன்ஜினியர் இருக்கிறாங்க. அந்த ஒரு 2-3 எங்களை இன்றைக்கி நல்ல பொசிஷனில் எங்களை இன்றைக்கி ஆண்டவர் வச்சுருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் தகுதியே இல்லாத குடும்பம், சாதாரண ஒரு ஹவுசிங் போர்டில் லோக்கலில் பிறந்து வளர்ந்த ஒரு குடும்பத்தில் ஆவியானவர் இடைப்பட்டார். நான் இதை தான் செய்ய போகிறேன், உங்கள் அக்கா மகள் இடத்துல சொல்லு, நான் இதை தான் செய்ய போகிறோம், அண்ணன் பிள்ளைங்கள் இடத்துல சொல்லு, இதை தான் செய்ய போகிறேன்னு சொல்லும் பொழுது நீ இதை தான் படி, நீ இதை செய். சில டிஸ்கஷன் பண்ணுவோம் நாங்கள், நான் இந்த வேலைக்கு போகலாமா, இதை செய்யலானும் போது நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆவியானவர் இடைப்பட்டதன் பிரகாரம் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தை செய்யப்பட்டதுனால நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி முன்னிருந்ததை காட்டிலும் இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கை நிறைய உயர்த்தப்பட்டிருக்கு. 100% எங்களுடைய குறைவுகளை நிறைய மாறிடுச்சு. இன்னும் 1-2 தான். முன்னாடி 10 பிரச்சனையாக இருந்தது, இன்றைக்கி 10ல் 8, 9 எங்கள் வாழ்க்கையில் மாறிடுச்சு. காரணம் அந்த தரிசனம், அந்த திட்டம். கேளுங்க, ஆவியானவரே என்னோட பேசுங்கப்பா. நான் வெறுமையாக ஏதோ கடமைக்கு சண்டே ஆனால் சர்ச்சைக்கு வந்துட்டு போகிறதும், வீட்டில் நான் 4 வசனமோடு வாங்கி மாட்டிக்கிட்டோம், அப்பப்போ கிறிஸ்தவ பாடலை பாடியும் பைபிள் படிக்கிறேன்றதை காட்டிலும் பரிசுத்த ஆவியான பைபிள், பரிசுத்த ஆவியானோடு இடைப்பட்டு உங்களுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு நீங்கள் பைபிள் படித்து பாருங்களேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்குது. காரணம், அதை படிக்கும் பொழுதெல்லாம் அந்த அவர்களுக்கு செய்தாருன்றது சொன்னதை செய்தது போல என் வாழ்க்கையில் என்ன செய்வாருன்னு சொல்லி எனக்கு இன்னும் பயங்கர உற்சாகமாக வரும்.
எஸ் டாடி, முடியவே முடியாதுன்னு போய் நிற்கும் போது அந்த செங்கடலையே திறந்தீங்க. இது முடியவே முடியாது. நேற்று அந்த ஒரு முக்கியமான இஸ்ரேல் ஆளோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் அந்த ஊரை குறிச்செல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது பயங்கரமான எனக்கு ரொம்ப பயங்கர சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு வெளிப்பாடு. இன்றைக்கும் இப்போ அந்த குண்டுலாம் போட்டது அவர் சொல்கிறார், பிரதர் அந்த நேரத்தில் நான் அங்கே தான் பிரதர் இருக்கிறேனே, நான் தொடர்ந்து அங்கே தான் இருந்துட்டு இருக்கிறேன். ஒரு குண்டை எங்கள் ஊர் மேலே வரல. அதுக்கான பார்டரில் அது நடந்துட்டு இருக்கு, அது வேற. ஆனால் அந்த தேசத்தில் கையே வைக்க முடியலன்னு சொல்லி சொல்கிறார். காரணம் அந்த வசனம் சொல்லுது, அந்த தேசத்தை கடவுள் வந்து பாதுகாத்து வைத்து இருக்கிறார். அப்போது பாருங்களேன், ஆவியான இடத்துல கேளுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களோட பேசுங்க, இடைப்படுங்க. அப்போ அங்கே சொல்லப்பட்ட காரியங்களாம் அந்த இடத்துல எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது நிறைவேறுது. வசனம் சொல்கிறதுபடியே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுது. இன்னும் வருகின்ற காலம் இன்னும் மோசமான காலமாக இருக்குது. இனி வெளிப்படுத்தல் விசேஷத்தின் பிரகாரமும் மத்திய 24ஆம் அதிகாரத்தின் பிரகாரமும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, உபத்திரவங்கள் வரப்போகுது, கள்ள உபதேசங்கள் வரப்போகுது. நான் தான் கிறிஸ்துன்னு என்று சொல்லி வரப்போகிறாங்க நிறைய பேர். நான் தான் இக்காலத்தின் இயேசு, இக்காலத்தின் பரிசுத்தாவியனும் நான் தான் சொல்லி இன்றைக்கி வரப்போகிறது. அந்த இடத்துலலாம் நீங்கள் நம்பி ஓடிடக்கூடாது, உங்கள் பிள்ளைகள் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. அங்கே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்னா பரிசுத்தாவியானோட உதவி உங்கள் இடத்துல வேணும். ஆண்டவரே இவர் பேசுவது கரெக்டா, இவங்க சொல்லுவது கரெக்டா, இது கரெக்டான வழியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது அந்த பரிசுத்தாவியான உங்களுக்கு உதவி செய்வார். கேளுங்க, ஆவியானவரே என்னோட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க 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 கேளுங்க. ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வரங்கள் என்ன ஆண்டவரே, அதை எனக்குள்ள உயிர்ப்பீங்க ஆண்டவரே. அது எனக்கு தெரியாமல் இருந்தால் அதை எனக்கு சொல்லி கொடுங்க, அது எனக்குள்ள செயல்படட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை கேளுங்க கேளுங்க கேளுங்க. வாய்கள் அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. தயவுசெய்து வாயை அறிக்கையிடுங்க. மௌனமாக இருக்காதீங்க, மௌனமாக இருக்காதீங்க, மௌனமாக இருக்காதீங்க. மௌனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் மௌனமாக இருப்பார். நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அவர் மௌனமாக இருப்பார். கடைசி வரைக்கும் நீங்கள் இப்படியே வாழ்க்கையில் ஓட வேண்டியது இருக்கும், ஓட வேண்டியதே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டிய போராட்டத்தோடவே ஓட வேண்டியதாக இருக்கும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கேளுங்க ஆண்டவரை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க நடத்துங்க நடத்துங்க, என்னோட நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் நிரப்பட்டோம். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆவியானவர் இடைப்படுங்க, இருதய சிந்தனையில் இடைப்படுங்க. ஆண்டவரே என்னோட நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த அனுபவத்தில் என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த அனுபவத்தில் என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவரே ஆண்டவரே என்னோட நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க. வேதத்தில் இருக்கிற மனுஷர்களோடு நீங்கள் பேசுனது போல என்னோடவும் நீர் பேசுங்க ஆண்டவரே. அப்பா நீர் கல்லோ மண்ணோ அல்ல, நீர் பேசுகிற தெய்வம் என்று நாங்கள் பார்க்கிறோம். என்னோடு நீர் பேசும். இடைப்படுங்க சுவாமி, இடைப்படுங்க சுவாமி. அப்பா நீங்க என்னோட பேசுங்கப்பா. ஆண்டவரே என் குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும், எங்களோட மீறுதல் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே நீர் என்னோடு இடைப்படுங்கப்பா. இடைப்படுங்க இடைப்படுங்க. நான் வெறுமையான ஒரு மனுஷனா இருக்கக்கூடாது டாடி. உங்களுடைய பிள்ளைகளாய் சாட்சியான அந்த பூமியில வாழ்ந்து மறிக்கணும்னா ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும், உங்களுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும். இந்த வரங்கள் எனக்குள்ள செயல்படணும்ப்பா. என்ன வரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த வரத்தை நான் அறிந்து கொள்ளணும். எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க கேளுங்க கேளுங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. அந்த பரிசுத்த ஆவியானோட நிரப்புதல் இல்லைன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வெறுமையான உடல் தான், ஒரு ஆவி இல்லாத ஒரு உடல். ஒரு மூச்சு காத்து இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு என்ன சொல்லுவோமோ அது போல தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்த அந்த ஆளுகை இருக்கணும். கேளுங்க கேளுங்க. ஆண்டவர் என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. நீங்க அது அழுது கதறி கேட்கணும். அப்பா என்ன நிரப்புங்க, அப்பா என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க ஆவியானவரே. என் குறைகளெல்லாம் என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்ன நிரப்புங்க, என்ன நிரப்பு சுவாமி. என்னோடு நீர் பேசு, என்னோடு நீர் பேசு, என்னை என்னோட இடைப்படுங்க ஆண்டவரே. நான் வெறுமையா இருக்கக்கூடிய மனுஷன் இருக்கக்கூடாது, நார்மல் ஒரு கிறிஸ்தவனா நான் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நான் நட்டப்படணும்ப்பா, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கணும். இந்த வசனம் எல்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் எனக்கு உண்டான தரிசன திட்டத்தை என்னோட இடைப்படுங்க, என்னோட பேசுங்க. எனக்கு உண்டான ஆண்டவரே அந்த வரங்களை குறித்து என்னோட இடைப்படுங்க. எனக்கு உண்டான வரம் எது? சுகமளிக்கிற வரமோ, தீர்க்க தரிசன வரமா, இல்லை கட்டுகளை உடைக்கிற வரமா, அந்நிய பாஷைகள் பேசுகிற வனமா, பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதோ, இல்லை வசனத்தை போதிக்கக்கூடியதோ? ஓ ஆண்டவரே என்ன வரம் எனக்கு உண்டோ, இந்த வரங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும் சுவாமி, வெளிப்படுத்துங்க. கேளுங்க கேளுங்க வெறுமையா. ஓ ரபா தபா பாபா பா கபா த ரபா ஷத ரபா த ரபா ரபா ரிகபா த ரபா த ரபா
ஒரே பதரதல கபதரபத ரெமாலனா சியந்தரதரதரபா. அவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஓ, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னது போல இங்க யாரெல்லாம் இங்க உண்மையாய் தாகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ வாழ்க்கையில் அது நிரப்பப்படுகிறது, நிரப்பப்படுகிறது. இனி உங்க வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றத்தை நீர் காண்பீர்கள். ரபாதா ரபாதா ரபா ரெகபாதலத ரபா சந்தரதரத ரபலபா ரிகமதலத ரபத ரகபபபபபா ரிபலத ரபலபோ சந்தரத ரபரபலபரபா ரிபகபலபரபரத ரபலபா ரிமதரத ரபலபரபரபா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுகிறது. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம். ஓ ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ hallelujah hallelujah hallelujah.